நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, HTML வந்து 17 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். CSS வந்து 13 செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல இன்னைக்கு நாம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் வந்து 9 ஓகேங்களா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்டும் ஒவ்வொரு செஷனா போட்டுருக்கோம் ஓகேங்களா? ஸோ பிளேலிஸ்ட் பாருங்க நம்ம சேனல்ல. அப்பதான் வந்து சேனல்ல வீடியோஸ் வந்து லைன் பை லைனா பார்த்து கத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். செஷன் 8ல வந்து ஒரு லாகின் பேஜ் ப்ராஜெக்ட்ல ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அங்கிருந்து நியூ பேஜ்க்கு போயிருக்கோம். ஓகேங்களா? கால்குலேட்டர் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த லாகின் பேஜ்ல இருந்து லாகின் பண்ணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் அப்படிங்கிற பேஜ்க்கு நம்ம போறோம். ஓகேங்களா? ஓகே. சோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ம். செஷன் 8 பார்த்தீங்கன்னா புரியுது. ஓகேங்களா? ஸோ 8லருந்து அப்படியே கன்டினியூஸ் பண்றோம். இப்ப கால்குலேட்டர் அப்படிங்கிறது நியூ தான் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அது நியூவா பார்த்தாலும் புரியும். ஓகேங்களா? லாகின் தெரியும். ஸோ நான் கால்குலேட்டர் எப்படி பிகினரா நம்ம பில்ட் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா, நம்ம செஷன் 9 மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம எப்பவும் போல டபுள் கிளிக் பண்ணி விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட லாகின் பேஜ் index.html அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குறது ஜாவாஸ்கிரிப்ட்ல செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஓகேங்களா? செஷன் 9. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டைல் இன்டர்னல்ல ஸ்டைல் எழுதியிருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாடிக்குள்ளார ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 8க்கு உண்டானது. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம செஷன் 8 பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து லாகின் பேஜ். ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர்ல இங்க இருக்கு. index.html அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய லாகின் பேஜ். இப்ப நம்ம பார்க்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 9 ஓகேங்களா? ஓகே. ம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து இந்த யூசர் நேம் நாம செட் பண்ணி வச்ச யூசர் நேம், பாஸ்வேர்ட் இத ஓகேங்களா? போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, விண்டோ டாட் லொகேஷன் ரீப்ளேஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு நம்மளுக்கு கால்குலேட்டர் பேஜ்க்கு வந்துரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த ரீப்ளேஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம செஷன் 8ல டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த செட் டைம் அவுட் இது எல்லாமே அதுல பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப நம்ம லாகின் பேஜ்க்கு போறோம். லாகின் பேஜ்ல என்டர் யூசர் நேம் அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செட் பண்ணி வச்ச இந்த யூசர் நேம், மை அட்மின் அப்படிங்கிற யூசர் நேம் எடுத்துக்கிட்டோம். இது இங்க பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா 1, 2, 3, 4 அப்படின்னு குடுத்துருக்கோம். நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஒருவேள தப்பா போட்டா நம்மளுக்கு 3 டைம்ஸ் வந்து அ அட்டெம்ப்ட் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் வந்து நம்ம என்ன போடுறோம்னா ம். ஏதாவது ஒண்ணு டைப் பண்றேன். டெக்ஸ்ட் மாரி நான் 1, 2, 3, 4க்கு பதிலா நெறைய டைப் பண்ணி விட்டுறேன். டைப் பண்ணி விட்டுட்டு நமக்கு லாகின் குடுக்குறப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு காட்டுது. ஓகே குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு இப்போ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஓகேன்னு குடுத்துர்றோம். இப்போ மறுபடியும் அதே தப்பான யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து நம்ம இது பண்றோம். இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. இப்போ நம்ம யூசர் நேமே தப்பா குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஓகே குடுக்குறோம். நோ மோர் அட்டெம்ப்ட்ஸ் யூ ஹேவ் ட்ரை ஆஃப்டர் 6 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. நம்ம ஓகே குடுத்துர்றோம். நம்மளுக்கு இந்த பட்டன் வந்து டிசேபிள் ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ இங்க வந்து எனேபிள் ஆகணும்னா நம்மளுக்கு 6 செகண்ட் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து யூ கேன் ட்ரை நவ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அது வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே இப்போ லாகின் பட்டனும் நம்மளுக்கு எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம குடுக்குறோம் போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ராங். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் 3 அட்டெம்ப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சோ அந்த மாரி நம்ம வந்து இந்த செஷன் 8 வொர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, கரெக்ட் யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்தோம்னா, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் என்னது? நம்ம ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து மை அட்மின் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு நம்பர் தான். ஓகேங்களா? லாகின் குடுத்தோனயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு பாப்பப் விண்டோ வருது. ஓகே குடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெம்ப்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா? சூப்பர் கால்குலேட்டர் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம லாகின் சக்சஸ்ஃபுல் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் இவ்ளோ இருக்குதுன்னு காட்டக்கூடாது. ஓகேங்களா? சோ அந்த மாரியும் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு லாகின் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா? லாகின் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ வந்து இத்தன தான் இருக்குது அப்டின்னு சொல்லி காட்டக்கூடாது. சோ அதுதான் அது மாரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா?
ஒண்ணும் இல்ல. இப்போ சிம்பிளான விஷயம் தான் அது. ஓகேங்களா? நம்ம இப்ப எங்க போயிட்டோம்னா, இங்க கால்குலேட்டர் பேஜ்க்கு வந்துட்டோம். நம்ம ரீப்ளேஸ் குடுத்துருக்கனால நம்மளுக்கு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி காட்டுது. ஓகேங்களா? ஸோ நம்ம அசைன் குடுத்துரலாம். இப்போதைக்கு நம்ம பேக் வர்ற வேலை இருக்கு. ஓகேங்களா? ஸோ அசைனே குடுத்துரலாம். அசைன் குடுத்துட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் அங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு குடுத்து அங்க போயிடலாம். லாகின் பேஜ்ல இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, பேக் வர்றதுனால இங்க குடுத்துருக்கேன். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இப்போ நாம இதுல என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து லாகின் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு எங்க போய் ரீடைரக்ட் ஆகணும். எங்க ரீடைரக்ட் ஆகுது? விண்டோ டாட் லொகேஷன் கால்குலேட்டர் டாட் HTMLக்கு லொகேஷன் வந்து அங்க போயிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு, அதாவது இந்த ஃபங்ஷன் சக்சஸ் ஆன உடனேயும், நம்மளுக்கு எங்க போயிட்டு செக் பண்ணுது பாருங்களேன், இந்த எல்ஸ் பார்ட் எங்க இந்த இடத்துல செக் பண்ணுது. ஓகேங்களா? இந்த இஃப் கண்டிஷன்ல. ஸோ யூசர் அட்டெம்ப்ட் வந்து இன்னமும் பேலன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு அது அங்க போகவே கூடாது. இதோடயே எண்ட் ஆயிரணும். இங்க கீழயே வந்து எதையுமே செக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த எல்ஸ் பார்ட்க்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது நம்மளுக்கு. ஒருவேள நம்மளுக்கு இந்த சக்சஸ் இந்த 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 விஷயம் நமக்கு கரெக்ட்டான யூசர் நேம், கரெக்ட்டான பாஸ்வேர்ட் அவங்க போட்டாங்க அப்டின்னா, இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு கீழ இருக்கிற இந்த வேலைகள்லாம் இந்த இஃப் மறுபடியும் இந்த கரெக்ட் பாஸ்வேர்டா, இந்த யூசர் நேம் இதா, இதெல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கக்கூடாது நம்மளுக்கு. இந்த செட் டைம் அவுட் இதுக்கெல்லாம் வரக்கூடாது. இந்த வர்றதுனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, மறுபடியும் இந்த யூசர் அப்டெம்ப்ட்ஸ் எவ்வளவு அப்டின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா? ஒருவேள தப்பான இன்ஃபர்மேஷன் குடுத்தா மட்டும் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதாவது என்ன ஆகணும், இது வந்து சக்சஸ் ஆகல. இது வந்து இந்த கோட் ரன் ஆகலன்னா, நம்மளுக்கு கீழ இருக்கிறதெல்லாம் போயிட்டு ஃபங்ஷன் கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னா, இந்த இடத்துல வந்து இது இங்கேயே ஸ்டாப் ஆயிடணும். ஓகேங்களா? நம்ம ரிட்டர்ன் மட்டும் போட்டா போதும். ஓகேங்களா? ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு கீவேர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுது, ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது இந்த இடத்துல அப்படின்னா, அது வந்து அத எண்ட் பண்ணி விட்டுருது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு திருப்பி குடுத்துடுற மாரி. ஓகேங்களா? ஸோ அதோட அது வந்து பார்த்தீங்கன்னா, அ ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடுது. வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. ஸோ நாம இப்ப என்ன பண்ணலாம்னா, அங்க போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். இல்லைங்களா? நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டா, இப்போ என்டர் யூசர் நேம்ல மை அட்மின் அப்படின்னு குடுத்துறலாம். அட்மின் அப்படின்னு குடுத்துட்டோம். பாஸ்வேர்ட் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு குடுத்துட்டோம். இப்போ லாகின் பண்ணலாம். லாகின் சக்சஸ்ஃபுல்னு வந்துரும். ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ரீடைரக்ட் ஆயிடுச்சு. எங்க இந்த பேஜ் கால்குலேட்டர் டாட் HTML பேஜ்க்கு போயிட்டு, அங்க நம்மளுக்கு கால்குலேட்டர் பேஜ் வந்துருச்சு. இப்ப நம்ம தப்பான இது குடுத்து பார்க்கலாம். மை அட்மின். அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு நம்பர் ஓகேங்களா? ஏதாவது ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டேன். குடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ம் பாஸ்வேர்ட் வந்து அக ஏதோ ஒண்ணு குடுக்குறேன். 1, 2, 3, 4, 5, 6 ஏதோ குடுத்துட்டேன். குடுத்துட்டு லாகின் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ வந்து போத் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் ராங்கு. இப்ப காட்டணும் நம்மளுக்கு. ஓகே குடுத்ததுக்கு அப்புறம். என்னன்னா, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் தப்பான விஷயங்கள் குடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த ஃபங்ஷன் கீழ போய் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம கரெக்ட்டா அட்மின், மை அட்மின் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு குடுத்துட்டோம். லாகின் அப்படின்னு குடுத்துட்டோம். லாகின் சக்சஸ்ஃபுல். டைரக்ட்டா அந்த பேஜ்க்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டக்கூடாது. அதுதான் லாஜிக். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ரிட்டர்ன் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணோம். அப்ப இந்த ஃபங்ஷன் அதாவது இந்த இஃப் கண்டிஷன் வந்து இதோட நம்மளுக்கு எண்ட் பண்ணி விட்டுருச்சு. இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்ட். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ம் இங்கிருந்து நம்ம கால்குலேட்டர் பேஜ்க்கு போயிட்டோம். அங்க வந்து எப்படி ஸ்டைல் எழுதுறது அப்படிங்கிற எப்படி ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்டைல் எழுதுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய லாகின் பேஜ்க்கு வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் டாட் HTML அப்படிங்கிற பேஜ்ல இருக்கிறோம். ஓகேங்களா? ஆம் இந்த பேஜ்க்கு நம்ம வந்துரலாம். ஓகேங்களா? கால்குலேஷன் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் செஷன் 9 அப்படின்னு போட்டுருக்கோம். டைட்டில் வந்து கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கு. கால்குலேட்டர் பேஜ். இப்ப நம்ம பேசிக்கா ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி 2 வகையான கால்குலேட்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு பேசிக்கான ஒரு கால்குலேட்டர். 2 யூசர் நம்பர் மட்டும் வாங்கி யூசர் கிட்ட இருந்து அத வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம்ன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம HTMLக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? எங்க இருக்குது? டாக் டைப், டாக்குமெண்ட் டைப் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ம் இங்க
ஒரு ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அ ஒரு சிம்பிளா தான் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம ஒரு டிவிஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிவிஷன் வந்து கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டெய்னர் இதுல வந்து ம் நம்ம இந்த கண்டெய்னருக்கு மட்டும் ஒரு சின்ன ஸ்டைல் எழுதிடலாம். ஸ்டைல் எலிமெண்ட்ல டாட் கண்டெய்னர். கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா, கண்டெய்னரோட விட்த் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 400 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹைட் வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 400 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல டிஸ்ப்ளே அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டில டிஸ்ப்ளே வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னவா இருக்க போகுது கண்டெய்னர் ஃப்ளெக்ஸா இருக்க போகுது. அப்புறம் ஃப்ளக்ஸ் உடைய டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆ ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் வேணும் நமக்கு. ஜஸ்டிஃபை கன்டென்ட் என்னது சென்டர். அலைன் ஐட்டம் சென்டர். ஓகேங்களா? வெர்டிகல் எப்படி இருக்கணும் அப்படி குடுத்துட்டோம் நம்ம. ஹாரிசான்டல் எங்க இருக்கணும் அப்படி குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளோட சிஎஸ்எஸ் செஷன்ல நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சிஎஸ்எஸ் செஷன் பாருங்க. ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் தனியா போட்டிருக்கேன். கிரிட் தனியா போட்டிருக்கேன். ஓகே. கிரிட் கூட யூஸ் பண்ணலாம். டிஸ்ப்ளே கிரிட் அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம அலைன்மென்ட் பண்ணலாம். சென்டர் அலைன்மென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதுல பார்டர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு குடுத்துடலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இந்த இடத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ம். இப்போ கண்டெய்னருக்குள்ள இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இங்க வரணும். ஓகேங்களா? அப்படி குடுத்துட்டோம். ஓகே. நாம என்ன பண்ணலாம்னா, நம்ம பாடி குடுத்துடலாமா? பாடி குடுத்துடலாம். ஒரு நிமிஷம் பாடி குடுத்தோம்னா, எல்லாமே நம்மளுக்கு சென்டர்ல வந்துருமா? ம். பாடியோட விட்த் அண்ட் ஹைட் இல்ல. நம்மளுக்கு வந்து கண்டெய்னர் குடுக்குறோம். நான் மாத்தி இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. ஹைட் மட்டும் இதுக்கு குடுத்துடலாம். ஓகே. 100 VH குடுத்துருக்கேன். கண்டெய்னர்ல இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு சென்டர்ல வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. சென்டர்ல இருக்கு. சரிங்களா? ஓகே. ம். இப்ப பார்டர் எதுக்கு தேவைப்படாது? ம். இது குடுத்துரணும். குடுத்துட்டோம்னா, நம்ம இப்ப கண்டெய்னர் கால்குலேட்டர் பேஜ்ன்னு வந்துருச்சா நம்மளுக்கு? ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த கண்டெய்னருக்கு நம்ம இப்ப எழுதலாம். ஓகேங்களா? ம். டாட் கண்டெய்னர். ஸோ அப்படி மாத்தி பண்ட்டோம்னா தான் பிரச்சனை. இல்ல ஸோ இதுக்கு தான் கண்டெய்னருக்கு தான் இப்ப குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கண்டெய்னருக்கு வந்து கண்டெய்னரோட விட்த் வந்து பாத்தீங்கன்னா, 400 பிக்சலு அ அப்புறம் ஹைட் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம்னா, அதுவும் 400 பிக்சல் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான பார்டர் வந்து 2 பிக்சலு சாலிடு பிளாக். இதெல்லாம் சேவ் பண்ணிட்டா, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? இந்த மாரி வந்து ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கால்குலேட்டர் பேஜ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்குள்ளார போட்டுக்கலாம். கண்டெய்னருக்குள்ளார போட்டுக்கலாம். H1 டேக். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ கண்டெய்னர்ல நம்மளுக்கு டெக்ஸ்ட் அலைன் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர். சேவ் பண்ணிட்டு சென்டர். ஓகேங்களா? ம். இப்போ இதுக்குள்ளார ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி நம்ம வொர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு சென்டர் அலைன்மென்ட் கொண்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. பெருசாலாம் எதுவும் பண்ணல. வேற ஏதாவது டிசைன் கொண்டு வரணும்னா கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ம். ஓகே. இப்போ நம்ம எதுக்குள்ள ஃபார்ம் கிரியேட் பண்றோம்னா, இந்த கண்டெய்னர் பாக்ஸ்க்குள்ள. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம்ல வந்து ஆக்ஷன் வேணாம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றோம்னா, PHPல ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஃபார்ம் அப்படின்னு மட்டும் குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல நம்ம லேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். லேபிள் வந்து என்ன கிரியேட் பண்றோம்னா, num1 அப்படின்னு வச்சுக்கலாமா? num1 வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து num2 அப்படின்னு 2 லேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. லேபிள் வந்து என்ன குடுக்குறோம்னா, என்டர் ஆ நம்பர் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? என்டர் நம்பர். என்டர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? லேபிள் கிரியேட் பண்றோம். லேபிளுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டைப் வந்து நம்ம நம்பர் தான் குடுக்க போறோம். சரிங்களா? நம்பர். நேம் வந்து என்னது? நம்1. ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்1 அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இன்புட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர். நேம் வந்து num2. ஐடி வந்து
num2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டோம். ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. நம்ம இத அலைன்மென்ட் பண்ணிக்கலாம். எங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, லேபிள்க்கு அப்புறம் நம்மளுக்கு அது பிரேக் வரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுக்கப்புறம் இது ஒரு 2 பிரேக் வரணும். ஸோ இந்த மாரி பிரேக் டாக் போட்டு நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. ஓகேங்களா? ஜூம் பண்ணியிருக்கிறேன். ம் நம்ம ஒரு நம்பர் என்டர் பண்ண போறோம். இன்னொரு நம்பர் என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ம் என்ன கோலம்ஸ் இங்க நமக்கு கொஞ்சம் பத்தி ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டோம். ஓகே. ஆ இந்த 2 நம்பர் என்டர் பண்ண போறோம். யூசர் கிட்ட இருந்து வாங்கி, இப்ப அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்ணிக்க போறோம். இவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம கீழ வந்து ஃபார்ம்க்கு வெளியில நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு பிரேக் டாக் போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் பிரேக் கொஞ்சம் கேப் வர்ற மாரி. ஓகேங்களா? ஸோ கேப் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கீழ வந்து ஆ நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ, நம்ம ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய H2 டாக் அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி அதுல ரிசல்ட் அப்படின்னு குடுக்குறோம். ஏன்னா, நம்ம வந்து ஆட் பண்றத வந்து ஒரு இடத்துல ரிசல்ட்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ RESULT ரிசல்ட் இஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசல்ட் காட்டும். ஓகேங்களா? நம்ம H2ல இந்த இடத்துல ரிசல்ட் காட்டும். ஓகே. இப்போ நம்மளுக்கு வேற என்ன தேவை அப்படின்னா, ம் அதுக்கு முன்னாடி ரிசல்ட்ட வந்து லாஸ்ட்ல காட்டுற மாரி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பட்டன் கிரியேட் பண்ணி, ஆ நம்ம அத வொர்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. பட்டன் கிரியேட் பண்றதுக்கு இப்ப என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ம் பட்டன் டேக் ஓகேங்களா? பட்டன் ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் கிரியேட் பண்ணி வொர்க் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுக்கு வொர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பட்டன்ல ஆட் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? ஆட்ல வந்து பிராக்கெட்டுக்குள்ளார பிளஸ் அப்படின்னு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் வந்து அங்க தெரியும் நம்மளுக்கு. இங்க போய் பார்த்தோம்னா, ஸோ ஆட் அப்படின்னா நம்ம இந்த பிளஸ் பட்டன் இது ஆட் குடுத்தோனயும் நம்மளுக்கு இந்த இங்க குடுக்குற வேல்யூ, இங்க குடுக்குற வேல்யூ ஆட் ஆயிட்டு ரிசல்ட்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே காட்டும். ஓகே. நம்ம அந்த ஆட்ங்கிற பட்டன கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு என்ன நடக்கணும்? ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட் ஓகேங்களா? அப்போ நம்மள என்ன பண்ண போறோம்னா, ஆட்ங்கிற ஒரு ஃபங்ஷன் ஓகேங்களா? நம்மளா தான் வைக்கிறோம் இந்த ஆட் அப்படிங்கிற பேரு. ஓகேங்களா? இது ஒரு ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன நம்ம இங்க உருவாக்க போறோம். எங்க? ஸ்கிரிப்ட்ல உருவாக்க போறோம். சரிங்களா? ஸ்கிரிப்ட்க்குள்ளார வரும். ஸ்கிரிப்ட் எலமென்ட்ட எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்கிரிப்ட் எலமென்ட்ல நம்ம ஒரு ஃபங்ஷன் எனக்கு கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஃபங்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இன்புட் நம்பர் இத வந்து வாங்கி வச்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இத வந்து வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்ம வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, காமனா வாங்கி வச்சுக்கலாமா? எங்க? குளோபலா வாங்கி வைக்க போறோம். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட்க்குள்ள. லெட் நம்பர் 1 இல்லன்னா நம்பர் 1 வைக்கிறோம். மை நம்பர் 1 மை நம் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மை நம் 1 டிஃபரன்ஸ் தெரியவங்களுக்காக அப்படி பேர் வச்சிருக்கோம். ஸோ இந்த வேரியபிள் நேம்ல நம்ம எத ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த யூசர் குடுக்குற ஒரு நம்பர வந்து வாங்கி வைக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல யூசர் குடுக்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்புட் வழியா குடுக்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி செஷன்ல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? 7த் செஷன்ல இல்லன்னா 6த் செஷன்ல பார்த்தீங்கன்னா, இத பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். அத பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த இடத்துல நம்பரா கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறத தெளிவா அதுல சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி செஷன்ல. ஓகேங்களா? ஸோ டைம் ஸ்டாம்ப் கூட அதுல ஆட் பண்ணி போடுறேன். நீங்க ஒவ்வொரு செஷன்லயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கிளிக் பண்ணா போதும். அந்த இடத்துல டைமுக்கு போயிரும். நம்மளுக்கு அந்த டாபிக்கும் டைட்டில் போட்டிருக்கேன். ஈஸியா உங்களால படிச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, பார்சிங் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? நம்பருக்கு பதிலா ஏன் பார்ஸ்ன்னு குடுக்குறோம்னா, டெசிமல் கூட நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால பார்ஸ் அ டெசிமல் சாரி இப்ப டெசிமல் தானே பண்ண போறோம். பார்ஸ் ஃப்ளோட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் பண்றதுனா நம்பர் கூட குடுத்துக்கலாம். பிரச்சனையே இல்ல. ஓகே. இப்போ வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடி என்னது நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஐடி num1 num1ல தான் நம்ம ஒரு நம்பர் குடுக்க போறோம். ஓகேங்களா? அப்போ num1 அதுல என்ன குடுக்க போறோம்? டாட் வேல்யூ
அப்படிங்கிறத குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ டாட் வேல்யூ அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ அதே மாதிரி லெட் மை நம் ஷோ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, பார்ஸ் ஃப்ளோட் அதுல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல என்னது நம்ம வச்சிருக்கோம் num2 அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து num2 டாட் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆ நம்ம ஸ்டேட்மெண்ட்ட எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணிட்டு, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, கீழ ஆ ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கலாம். இதெல்லாம் வாங்கி வச்சுட்டோம். மைனமும், மைடேப். இப்போ வந்து நம்ம குளோபலா வாங்கி வச்சிருக்கிறத ஃபங்ஷன் ஸ்கோப் உள்ளார யூஸ் பண்றோம். ஃபங்ஷன் ஸ்கோப்னா என்ன? குளோபல் ஸ்கோப்னா என்ன? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பிளாக் ஸ்கோப்னா என்ன? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, வேர் லெட் கான்ஸ்டன்ட் இதையும் டீட்டெயிலா போட்டிருக்கோம். ஓகேங்களா? வேர் லெட் கான்ஸ்டன்ட்க்கு 3க்குமே டிஃபரன்ஸா என்ன அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி செஷன்ல எல்லாம் இருக்கும். கன்டினியூஸா பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப என்ன ஃபங்ஷன் பண்ண போறோம்? ஆட் அப்படிங்கிற ஃபங்ஷன் தான் பண்ண போறோம். சரிங்களா? இந்த ஃபங்ஷனுக்குள்ளார. இப்போ நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆ இத நம்ம அ யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ இந்த ஆட்ங்கிற ஃபங்ஷன கால் பண்ணணும். நம்மளுக்கு ரிசல்ட்ல அவுட்புட்ட மட்டும் காட்டணும். ஓகேங்களா? ஆ என்ன பண்ணலாம் அப்டின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ இந்த ஐடில ஆ என்ன ஐடி நம்மளுது இந்த இடத்துல எந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும் அவுட்புட். இந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் இந்த ஐடில டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஓகேங்களா? இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ இன்னர் HTML கூட குடுக்கலாம். ஓகேங்களா? HTML குடுத்தா நம்மளுக்கு HTML டாக் சம்டைம்ஸ் ஆக்சஸ் ஆகும். ஸோ அதனால எரர் வர சான்ஸ் செக்யூர் இல்லாம இருக்கும். ஓகேங்களா? இன்னர் டெக்ஸ்ட் தான் நம்மள யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஈக்குவல் டூ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ்ல ரிசல்ட் ஈஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரிசல்ட் ஈஸ் பிளஸ் கன்கார்டினேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கேப் விட்டுக்கலாம். கேப்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆ அதாவது பிராக்கெட்டுக்குள்ளார போட்டுறேன். மை நம்பர் சாரி மை நம்பர் 1 பிளஸ் மை நம்பர் 2 ஓகேங்களா? ஸோ போட்டு முடிச்சுட்டோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு இதோட. கெட் அவுட் ஐடி ரிசல்ட்ல ரிசல்ட் இஸ் மை நம்பர் 1யும் 2யும் பிரஸ் பண்ணி இந்த ரிசல்ட்ங்கிறத பிரிண்ட் பண்ணிடு. அதுதான் அதனுடைய லாஜிக். ஓகேங்களா? ஸோ இந்த மை நம்பர் 1ல ஒரு வேல்யூ குடுப்பாங்க. ஸோ இந்த மை நம்பர் 2ங்கிறது வேரியபிள்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். இது இதன்படி ஓகேங்களா? ஸோ இந்த num2 படி இந்த டாக்குமெண்ட் இதப்படி ஓகேங்களா? இத வந்து நம்ம எதுல ஸ்டோர் பண்றோம்னா, ரிசல்ட்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து இந்த ஆட்ங்கிற ஃபங்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா, நம்மளுக்கு அது ஆட் ஆயிட்டு இந்த இடத்துல ரிசல்ட் இஸ் அப்படிங்கிறதுல பிரிண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? ஸோ இந்த ஆட் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க போயிட்டு நம்ம குடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் குடுத்துறோம். என்டர் செகண்ட் நம்பர் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஆட் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 நம்மளுக்கு ஆட் ஆயிட்டு என்னன்னு வந்திருக்கு பாருங்களேன், நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன் நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த மாரி வந்துருக்கு. ஓகேங்களா? நாட் எ நம்பர்ன்னு சொல்லி வந்திருக்கா? ம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏன் வந்ததுன்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக் அதுல மைனம் என்னன்னு பார்த்தரலாம். மைனம்1ன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க போயிட்டு இந்த ஆட் பட்டன கிளிக் பண்றதுக்கு முன்னாடியே என்ன இருக்குது அங்க அப்படின்னு பார்த்தரலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்ப கன்சோல்ல தான் நம்ம பார்க்க போறோம். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, நம்மளுடைய கன்சோல் பேஜ்க்கு போயிடலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்க பாருங்க. நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல பாஸ் ஃப்ளோட் டாட் வேல்யூ அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பேஜ் லோட் ஆகும்போது தான் ரன் ஆகும். ஓகேங்களா? இது பேஜ் லோட் ஆகுறப்போ, ரன் ஆகுறப்போ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் வந்து அப்போ எம்ப்டியா இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு பேஜ் லோட் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இன்புட் வந்து என்னது எம்ப்டியா இருக்கு. அப்போ அதனோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு? எம்ப்டியா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப வேல்யூ எம்ப்டியா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது நாட் எ நம்பர்
அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? ஆ அப்போ நம்ம வந்து வேல்யூவ குடுத்துட்டு, நம்ம வந்து பட்டன கிளிக் பண்றோம். சரிங்களா? எந்த பட்டன கிளிக் பண்றோம்? இந்த ஆட் அப்படிங்கிற பிளஸ்ங்கிற இந்த பட்டன கிளிக் பண்றோம். இந்த ஃபங்ஷன் கால் ஆகுது. இப்போ கால் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேஜ் லோட் ஆகுறப்ப என்ன வேல்யூ இருக்குதோ அதத்தான் அது எடுத்துக்குது. ஓகேங்களா? சோ அதுதான் நம்மளுக்கு இங்க ப்ராப்ளம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. பேஜ் லோட் ஆகணும் லோட் ஆகுறப்ப என்ன வேல்யூ இருக்குதோ அதத்தான் எடுத்துக்குது. நம்ம இப்ப குடுத்துருக்கோம்ல ஒரு வேல்யூ. ஆ அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கல. சரிங்களா? சோ அதுதான் இங்க நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, 2யும் ஆட் பண்றப்போ, இதுலயும் நான் இதுலயும் நாட் எ நம்பர்ன்னு இருக்கிறதுனால, நான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? அ என் அப்படின்னு நமக்கு அவுட்புட் இருக்கு. சோ அதனால, ஆ நம்ம எப்பவுமே இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபங்ஷனுக்குள்ள குடுக்கலாம். சரிங்களா? ஃபங்ஷனுக்குள்ள குடுக்குறப்போ, நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபங்ஷன் வந்து அ அத வந்து கால் பண்ணுது. ஓகேங்களா? அத கால் பண்ணுச்சுன்னா, நம்மளுக்கு அவுட்புட் வந்து இப்ப கரெக்ட்டா வருமா? ஓகேங்களா? ஆ சோ அப்படி ட்ரை பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? சோ அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா? சோ நம்ம அப்படி பண்ணலாம். வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஆ கன்சோல் எடுத்து விட்டுறலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கறதுக்கா தான் போறோம். இந்த லெட் அப்படிங்கிறத நம்ம இப்படியே கட் பண்ணி, எங்க பேஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபங்ஷனுக்குள்ள போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபங்ஷனுக்குள்ளார இந்த இடத்துல போட்டுட்டு, இப்போ நம்ம ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? சோ நம்ம இத எடுத்து விட்டுறலாம். ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சோ நம்ம ஜூம் பண்ணி வச்சிருக்கோம். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்க போகுது. சரிங்களா? சோ நம்ம இத சேவ் பண்ணிக்கலாம். ம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். அதுல நம்ம வந்து 2 அப்படின்னு குடுக்குறோம். என்டர் செகண்ட் நம்பர் அதுல வந்து 2ன்னு குடுக்குறோம். சரிங்களா? சோ நம்ம இப்ப ஆட் அப்படிங்கிற ஃபங்ஷன கால் பண்றப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? 4 அப்படின்னு அவுட்புட் வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பேஜ் லோட் ஆகுறப்போ எம்ப்டியா இருந்துச்சு. ஓகேங்களா? ஆ நம்ம வேல்யூ என்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? வேல்யூ என்டர் பண்ணிட்டோம். எங்க? இந்த இடத்துல இன்புட் டைப்ல என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ணி முடிச்சுட்டு, ஆ நம்ம நம்ம ஆட் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்றப்போ, நம்மளுக்கு என்ன நடந்திருக்குது? இப்போ ஃபங்ஷன் லோட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஆட்ங்கிற ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு லோட் ஆயிருக்கு. அந்த ஆட்ங்கிற ஃபங்ஷன் லோட் ஆன உடனேயும், அதுக்குள்ள இருக்கிற இப்ப கரண்ட்டா நம்ம என்டர் பண்ண வேல்யூவ அது எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? சோ அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் அப்ப வரல. ஏன்னா பேஜ் லோட் ஆகுறப்போ வேல்யூ எம்ப்டியா இருந்திருக்கு. சோ நம்மளுக்கு எம்ப்டி வேல்யூவ எடுத்துட்டதுனால தான் அது நாட் எ நம்பர்ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது நம்ம இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா, ஆம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பட்டன் ஆன் கிளிக்ல நம்ம இதே மாரி அடிஷனுக்கு பதிலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ம் சப்ட்ராக்ட் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? சிம்பல் வந்து மைனஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். மைனஸ் குடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல ஃபங்ஷனையும் நான் வந்து சப் அப்படின்னு மாத்திரலாம். ஓகேங்களா? சப்ட்ராக்ட் மாத்திட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, மல்டிப்ளை. சோ ப்ளை அப்படின்னு குடுத்துக்கலாம். மல்டிப்ளை. இங்க வந்து ஃபங்ஷன் ஒண்ணு வந்து எம்யூஎல். ஸ்மால் எம்யூஎல் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? சோ அதே மாரி இன்னொரு காப்பி எடுத்துக்கிறோம். இது வந்து டிவிஷன். டிஐவி. ஓகேங்களா? சோ நம்ம இங்க வந்து டிஏவிஐஎஸ்ஐஒஎன் டிவிஷன். ஓகேங்களா? ஸ்லாஷ் சிம்பல் நம்ம குடுத்துக்கலாம். இன்னொரு காப்பி எடுத்துட்டு நம்ம மாடுலஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மாடுலஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். எம்ஓ ஓகேங்களா? இங்க வந்து எம்போடி அப்படின்னு குடுத்துட்டோம். மாடுலஸ் ஓகேங்களா? ஸோ எம்போடி குடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபங்ஷனுக்கு இப்போ நம்ம இங்க பார்த்த இந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? அ அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துக்க போறோம். ஆட்க்கு பதிலா சப் அப்படின்னு குடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வேல்யூ 1, வேல்யூ 2ல இந்த இடத்துல ஆப்பரேட்டர் மட்டும் நம்ம மாத்துனா போதும். மைனஸ் ஓகேங்களா? அடுத்தது நான் எவ்வளவு கேப் விடுறேன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தெளிவா கேப் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம குடுத்துருவோம். அந்த கேப்புமே அதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை குடுத்துருவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஷன் டிஐவி அப்படின்னு குடுத்துருவோம். டிவிஷன்ங்கிற ஃபங்ஷன் கால் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம
ஆப்பரேட்டர் என்ன யூஸ் பண்றோம்னா, ஸ்லாஷ் அப்படிங்கிறத குடுக்குறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்ததுல நம்ம லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஓடி மாடுலஸ். மாடுலஸ்க்கு வந்து இந்த இடத்துல நம்ம இந்த பெர்சன்டேஜ் சிம்பல குடுத்துட்டோம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. அவ்வளோதான். ஸோ இத சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது வந்து இங்க கரெக்ட்டா இன்னமும் டிசைன்லாம் பண்ணலாம். 11 பை 1ல வர்ற மாரி நம்ம குடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம்னா, என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அது குடுக்குறேன் நானு. நான் என்ன குடுக்குறேன்னா 5 அப்படின்னு குடுக்குறேன். அடுத்தது செகண்ட் நம்பர் 6 அப்படின்னு குடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு இதுல சப்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கு. சப்ட்ராக்ட் கிளிக் பண்ணா நம்மளுக்கு நெகட்டிவ்ல -1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இல்லைங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆ ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரீசெட் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரீசெட் பட்டன் கிரியேட் பண்ணோம்னா, நம்மளுக்கு கோட் வந்து அ ரீசெட் ஆயிக்கும். ஓகேங்களா? நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நான் இங்க வந்து ஒரு ரீசெட் பட்டன் ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிக்கலாம். எதுக்கு கீழன்னா, இந்த லாஸ்ட்ல. ம் இதுக்கு எல்லாத்துக்குமே கீழ ஒரு பிரேக் டேக் ஒண்ணு போட்டுட்டு, ஸோ இங்க வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்றோம். அந்த பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் பண்றப்போ, ஆன் கிளிக் ரீசெட் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து கால் ஆகணும். நாம தான் கிரியேட் பண்ண போறோம் அத. ஓகேங்களா? ரீசெட் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ரீசெட் வந்து குடுத்துட்டோமா? இந்த ரீசெட்டுக்கு உண்டானத நம்ம அங்க எழுதுனா மட்டும் போதும். ஓகேங்களா? அ ரீசெட் ஃபங்ஷன் வந்து ஃபங்ஷன் நேம். ஃபங்ஷன் அப்படிங்கிற ஒரு நேமு, ரீசெட் அப்படிங்கிற ஃபங்ஷனு நேமு. இதுல வந்து நம்ம என்ன இது பண்ண போறோம்னா, அ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அ என்னது நம்பர் 1 ம் ஸோ இத அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ கெட்டர் இதெல்லாம் போட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்1 டாட் வேல்யூ இது வந்து பாத்தீங்கன்னா, என்னவா இருக்குது அப்படின்னா, எம்ப்டியா இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ இதே மாரி num2 அப்படிங்கிறது எம்ப்டி ஆயிடணும். அப்படின்னு நம்ம குடுத்துரலாம். ஓகேங்களா? நம்ம கிளியர் குடுத்தா அது வந்து கிளியர் ஆயிரும். அந்த பேஜ் அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இத வச்சுட்டு இத சேவ் பண்ணிக்கிட்டோம். இங்க போய் ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்க வந்து ஒரு 7 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறோம். இங்க வந்து 3 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் குடுக்குறோம். ஓகேங்களா? என்டர் இன்புட்ல இல்ல 7, 3ன்னு குடுத்துருக்கோம். நம்ம மல்டிப்ளை குடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் இஸ் 21 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ரீசெட் குடுத்துறோம். ஓகேங்களா? இங்க நம்மளுக்கு இது வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல கிளியர் ஆகல. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் நாம என்ன பண்ணிடலாம்னா, அத ஆட் பண்ணி விட்டுறலாம். ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எம்ப்டியா இருக்கணும். அப்ப டாக்குமெண்ட் டாட் டிட்டர்மின்ட் பை ஐடி. ஐடில நம்மளுக்கு என்னது ரிசல்ட். ரிசல்ட் எல்டி ரிசல்ட்ங்கிற ஐடி ஸ்பெல்லிங் இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கிற இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம்னா டபுள் கோட்ஸ்ல ரிசல்ட் இஸ் அப்படின்னு மட்டும் போட்டு ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு ரெவர்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 40 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறோம். ஸோ என்டர் நம்பர் செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு குடுக்குறோம். ஸோ டிவிஷன் குடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லி 20 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ரீசெட் அப்படின்னு குடுக்குறோம். நம்மளுக்கு இதுவுமே சேர்த்து நம்மளுக்கு ரீசெட் ஆயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் மாடுலஸ் செக் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 32, 34 அப்படின்னு குடுக்குறோம். ஸோ என்டர் நம்பர்ல 6 அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சாரி மாடுலஸ் தானே செக் பண்ணணும். 34 அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மாடுலஸ் குடுக்குறப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ரீசெட் குடுத்தோம்னா நம்மளுக்கு ரீசெட் ஆயிடுச்சு. ஓகே. இது வந்து ஒரு பிகினரா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா ஒரு கால்குலேட்டர நம்ம வேல்யூ யூசர் கிட்ட இருந்து வாங்கி ஒவ்வொரு ஃபங்ஷன் மூலியமா நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம இந்த மாரி ஆ கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுலயும் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னமும் ம் ஆ நெக்ஸ்ட் லெவல் ஓகேங்களா? இதுக்கு அடுத்த லெவல். செகண்ட் லெவல் அப்படிங்கிற மாரி போலாம். ஓகேங்களா? செகண்ட் லெவல்ல கால்குலேட்டர் எப்படி பண்றது? ஒவ்வொன்னுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபங்ஷன். அப்ப சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபங்ஷன். மல்டிப்ளைக்கு ஒரு ஃபங்ஷன். டிவிஷனுக்கு ஒரு ஃபங்ஷன். மாடுலஸ்க்கு ஒரு ஃபங்ஷன். இந்த மாரி நம்ம ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கோம். ஓகேங்களா? ஆ இந்த மாரி இல்லாம நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாராமீட்டர் ஆர்குமென்ட்ட பாஸ் பண்ணி, நம்ம ஒரே ஃபங்ஷன்ல எல்லா வேலையும் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு கோடு கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆ நம்ம இப்போ இதுல இந்த ஆப்பரேட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஆ ஈக்குவல் டூ ஈக்குவல் டூ ஆப்பரேட்டர், அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். செட் ஈக்குவல் டூ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போ
இந்த ஃபங்ஷன்லாம் எடுத்து விட்டுறலாம். எல்லா ஃபங்ஷனையுமே எடுத்து விட்டுறலாம். உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. ஸோ இந்த ரீசெட் அப்படிங்கிறது வந்து ரீசெட் மட்டும் இருக்கட்டும். ஓகேங்களா? நம்ம ஒரே ஒரு ஃபங்ஷன் மட்டும் தான் அந்த இடத்துல போட போறோம். இந்த ஃபங்ஷனுக்கான பேர் வந்து என்ன வைக்க போறோம் அப்படின்னா, ஆ கால்குலேட் கால்குலேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். கால்குலேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அந்த ஒரே ஒரு ஃபங்ஷன்ல இந்த எல்லா வேலையுமே நம்ம பார்த்துக்க போறோம். ஓகேங்களா? ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவிஷன் இது எல்லாமே தேவையில்ல நமக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்னா, டெலீட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ டெலீட் பண்ணிட்டு நம்ம என்ன ஃபங்ஷன் ஒரே ஃபங்ஷன் கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரே ஃபங்ஷன கால் பண்ண போறோம். ஒரே ஃபங்ஷன நம்ம கால் பண்ணா மட்டும் போதும். நம்மளுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளை, டிவிஷன், மாடுலஸ் எல்லாமே நடந்துரும். ஓகேங்களா? செப்பரேட்டா நடக்கும். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ரிசல்ட் இதே தான். நம்ம இந்த இடத்துல ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ரீசெட் பட்டனுக்கு நம்ம செப்பரேட்டா ஒரு ரீசெட் ஃபங்ஷன் எழுதிட்டோம். ஓகேங்களா? அது தனியா இருக்கட்டும். இப்போ அ நம்ம என்ன பண்ணலாம்னா, ம் இந்த லாஸ்ட் சாரி இந்த லாஸ்ட்ல இருக்குல்ல இந்த இது நம்மளுக்கு தேவையில்ல இப்போ. இல்ல. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இத வந்து டெலீட் பண்ணிடணும். இதெல்லாம் காமனா நம்ம வேல்யூ மட்டும் வாங்குனா போதும் இப்போதைக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஃபங்ஷன கால் பண்ணி அதுக்கான வேலைகள இங்க பார்த்து விட்டுறலாம் நம்ம வேல முடிஞ்சுச்சு. ம் இப்போ நம்ம கால்குலேஷன் அப்படின்னு ஒரு வேலை நடத்த போறோம். ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் நடக்கிறப்போ நம்ம அ ஒரு ம் ஒரு ஆப்பரேட்டர நம்ம பாராமீட்டர வாங்க போறோம். ஓகேங்களா? பாராமீட்டர இங்க வந்து ஃபங்ஷன் கால் பண்ற இடத்துல இந்த பிராக்கெட் குடுத்துருக்கோம்ல. ஓப்பன் அண்ட் குளோஸ் குடுத்துருக்கோம்ல. இங்க வந்து குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பாராமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஃபங்ஷன் கால் பண்ற இடத்துல நம்ம குடுக்கப் போற வேல்யூ வந்து அவங்க வந்து ஆர்குமென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்ன ஆர்குமென்ட்ஸ்? எப்படி அந்த பாராமீட்டர்னா எப்படி வொர்க் ஆகுது? ஆர்குமென்ட்ஸ்னா என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துரலாம். ஓகேங்களா? இப்போ இத நான் கண்ட்ரோல் எட்ஜ் குடுத்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஃபங்ஷன் யூஸ் பண்ற இந்த இடத்துல, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாம என்ன வாங்க போறோம்? பாராமீட்டர பிக்ஸ் பண்ண குடுக்க போறோம். ஓகேங்களா? பாராமீட்டர் அப்படின்னு குடுக்க போறோம். ஆ இந்த இடத்துல ஆர்குமென்ட் அப்படிங்கிறத குடுக்க போறோம். கால் பண்ற இடத்துல, ஃபங்ஷன் கால் பண்ற இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அ இந்த ஃபங்ஷன் கால் பண்றப்போ நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்ட வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம லெட் ஃபைனல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபைனல் அவுட்புட். அதனா வேரியபிள் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபைனல்ல நம்மளுக்கு ரிசல்ட் காட்டும். சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம பார்த்த மாரியே என்ன பண்ண போறோம்னா, ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போறோம். ஓகேங்களா? இஃப் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல இந்த பாராமீட்டர நம்ம செட் பண்ணணும். ஒரு பேர் வைக்கலாம். நம்மளா வைக்கிற பேர். மை OPERATO ஆர் மை ஆப்பரேட்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டேன். ஓகேங்களா? நம்ம தான் இந்த பாராமீட்டருக்கு ஒரு பேர் வைக்கிறோம் நான். ஓகேங்களா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி இது வொர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே. இப்போ இதுல ஆ இந்த மை ஆப்பரேட்டர் அப்படிங்கிற இந்த பாராமீட்டர் கால் பண்றப்போ, இந்த ஃபங்ஷன் கால்குலேஷன்ங்கிற ஃபங்ஷன கால் பண்றப்போ, இந்த பாராமீட்டருக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஓகேங்களா? அந்த வேல்யூ தான் நம்ம இந்த கால் பண்ற இடத்துல கால்குலேஷன் அப்படிங்கிற இந்த ஆட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ற இந்த ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ, ஒரு ஆர்குமென்ட்ட இந்த பாராமீட்டருக்கு நம்ம அனுப்ப போறோம். ஓகேங்களா? இதுக்கு வேல்யூவா குடுக்க போறோம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ அதனுடைய பாராமீட்டர் சாரி ஆர்குமென்ட்டோட வேல்யூ என்ன தெரியுங்களா நமக்கு? இந்த ஆப்பரேட்டர் தான். பிளஸ் அப்படிங்கிற ஆப்பரேட்டர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அவ்வளவுதான். சோ இத மட்டும் பார்க்கலாம். அடுத்ததெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். இப்போ இந்த கால்குலேஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ, நம்மளுக்கு வந்து இந்த கால்குலேஷன் ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ, இந்த பிளஸ் அப்படிங்கிற இந்த ஆர்குமென்ட் எங்க போய் நம்மளுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னா, இந்த பாராமீட்டர் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆகும். ஓகேங்களா? அதுதான் இங்க நடந்திருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ எப்படி நம்மளுக்கு அப்ளை ஆனா நம்மளுக்கு அடிஷன் வேல்யூ நடக்குது, அடிஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தனியா இங்க எழுதணும். ஓகேங்களா? அப்ப பார்க்கலாம். இங்க வந்து பாருங்க. இப்போ ஆப்பரேட்டர்
என்ன ஆப்பரேட்டர்? மை ஆப்பரேட்டர். ஸ்பெல்லிங் கரெக்ட்டா போட்டுக்கோங்க. மை ஆப்பரேட்டர் அப்படிங்கிற இந்த பாராமீட்டர் நேம நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? பாராமீட்டர் நேம் ஈக்குவல் டூ ஈக்குவல் டூ ஈக்குவல் டூ இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ எதுக்காக போடுறோம் நம்ம அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ ஆ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ என்ன பண்ணுதுங்கிறது இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க 7த் செஷன்ல. இப்போ இந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ என்ன செக் பண்ணும்? வேல்யூவையும் செக் பண்ணும். அப்புறம் அது அது மட்டும் இல்லாம அதனுடைய டைப் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்க குடுக்கறது, இந்த பிளஸ் ஆப்பரேட்டர் இந்த கால்குலேஷன் நம்ம குடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆ நம்ம டபுள் கோட்ஸ்ல குடுத்துருக்கோம். சிங்கிள் கோட்ஸ்ல குடுத்துருக்கோம். ஓகேங்களா? அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பிளஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீ என்ன பண்ற? கால்குலேஷன் என்ன பண்ற? அத சொல்லணும். இப்போ இந்த ஃபைனல் அப்படிங்கிறதுல நீங்க எத பிரிண்ட் பண்ணணும்? ஃபைனல் ஈக்குவல் டூ my_num1 பிளஸ் my_num2 ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? சோ இந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு வொர்க் ஆகும். ஓகேங்களா? அப்ப செக் பண்ணும். நம்ம இந்த ஃபங்ஷன் கால் பண்றப்போ கால்குலேஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன் எழுதிட்டோம். இந்த ஃபங்ஷன இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ, நம்ம இந்த பிளஸ் அப்படிங்கிற இந்த சிம்பல் வந்து ஆ இந்த ஆர்குமென்ட் வந்து எங்க போய் நம்மளுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, இந்த ஆப்பரேட்டர் அப்படிங்கிற மை ஆப்பரேட்டர் அப்படிங்கிற பாராமீட்டருக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? சோ அப்போ அப்ளை ஆச்சு அப்படின்னா, இப்ப இங்க நம்ம கண்டிஷன்ல என்ன போட்டிருக்கோம்? மை ஆப்பரேட்டர் அதாவது இந்த பாராமீட்டரும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிளஸ் சிம்பலும் ஓகேங்களா? நம்மளுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ இந்த பாராமீட்டருக்கு நம்மளுக்கு நம்ம குடுக்குற ஆர்குமென்ட் வந்து அப்ளை ஆகுமா? அப்போ வந்து அது ஈக்குவலா இருந்துச்சு. அதனோட டைப்பும் ஈக்குவலா இருந்துச்சு. அதனோட வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்டின்னா, இந்த ப்ராசஸ பண்ணு. ஓகேங்களா? அப்போ ஃபைனல்ல இந்த -1யும் யூசர் குடுக்குற -1லயும், -2லயும் ஒரு வேல்யூ குடுப்பாங்க. அத நீ ஆட் பண்ணி ஃபைனல் அப்டிங்கிறதுல நீ வந்து வச்சுக்கோ அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஃபைனல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, பிரிண்ட் பண்றோம். அவ்வளோதான். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ வேல முடிஞ்சுச்சு. புரியுதுங்களா? இப்போ இத பிரிண்ட் பண்றதுக்கு நாம என்ன பண்றோம்னா, ஒரு பங்ஷன் எழுத போறோம். சரி, அந்த டாக்குமெண்ட் இது விஷயத்த எழுத போறோம். ஓகேங்களா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி என்னது? நம்மளோட ஐடி என்னது? ரிசல்ட். ஓகேங்களா? அந்த HTML ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே பண்ண போற ஐடி. ரிசல்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட். அதுல நம்ம இன்னர் HTML கூட குடுக்கலாம். ஓகேங்களா? இன்னர் டெக்ஸ்ட்டே குடுத்துருவோம். அதான் செக்யூர்டான வேன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரியல் டைம்ல இன்னர் டெக்ஸ்ட் தான் குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் செக்யூர்டான வே. ஸோ இதுல டபுள் கோட்ஸ்ல ரிசல்ட் இஸ் ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் கன்கார்டினேட் பண்ணிட்டு என்ன அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபைனல் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ வேலை முடிஞ்சுச்சு. ஸோ ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். என்டர் நம்பர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடுக்கு மட்டும் தான் எழுதியிருக்கும். நான் என்ன குடுக்குறேன்னா, ஒரு 2 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 4 அப்படின்னு நம்பர் குடுக்குறேன். ஸோ ஆட் அப்படிங்கிற ஃபங்ஷன கால் பண்றோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6 அப்படின்னு சொல்லி ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். சிம்பிளான ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது சப்ட்ராக்ட்க்கு அந்த சிம்பல யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் சாரி சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி மைனஸ். அடுத்தது மல்டிப்ளிகேஷனுக்கு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளை. அடுத்தது டிவிஷனுக்கு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி டிவிஷன். அடுத்தது சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் அப்படிங்கிற சிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ இதெல்லாமே கால் ஆக போகுது. ஓகேங்களா? இந்த கால் ஆகுறப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். அப்ப செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் மறுபடியும்? நம்ம ஆ இஃப் எல்ஸ் எழுதலாமா? எல்ஸ் இஃப் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்ல அந்த மாரி. எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா? அதுல நம்ம வேலைகள எழுத போறோம். அவ்வளவுதான். சேம் இதே தான். என்னது? மை ஆப்பரேட்டர் அ ஈக்குவல் டூ என்ன குடுக்க போறோம்? சிங்கிள் கோட்ஸ்ல மைனஸ் அப்படின்னு போடுறோம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீ ஃபைனல்ல எத சேவ் பண்ற? ஃபைனல்ங்கிறது நம்மளா கிரியேட் பண்ண பேரு. மை நம் 1
மைனஸ் மைனம் 2 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இன்னொரு எல்சிஃப் இதே மாரி காப்பி பண்ணி கிரியேட் பண்ணலாமா? இதே மாரி காப்பி பண்ணிக்கலாம் நம்ம. ம். ஸோ இத காப்பி பண்ணி இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாரி மைனஸ், மல்டிப்ளை, டிவிஷன்னு இந்த இடத்துல சிம்பல மட்டும் நம்ம மாத்தணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல டிவிஷன். ஸோ இங்க வந்து டிவிஷன் சிம்பல். ஸோ அதே மாரி இந்த இடத்துல மாடுலஸ் சிம்பல். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்லயும் உங்களுக்கு மாடுலஸ் ஆகணும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ அப்படியே நம்ம ஒர்க் பண்ண வைக்க போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஸோ ரொம்ப பெரிய கால்குலேஷன்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல எதுவும் நடக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து 3 அப்படின்னு குடுக்குறோம். இந்த இடத்துல வந்து ஒரு 4 அப்படின்னு குடுக்குறோம். சப்ட்ராக்ட் அப்படின்னு குடுக்குறோம். நமக்கு ரிசல்ட் வந்து -1 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ரீசெட் குடுக்குறோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு 65 அப்படின்னு குடுக்குறோம். அப்புறம் ஒரு 3 அப்படின்னு குடுக்குறோம். நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை குடுக்குறோம். ரிசல்ட் இஸ் 195 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ரீசெட் பட்டன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் நம்பர்ல நம்மளுக்கு ஒரு 645 அப்படின்னு குடுக்குறோம். இந்த இடத்துல வந்து ஒரு 2 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறோம். டிவிஷன் குடுக்குறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, டெசிமல் ஃப்ளோட் குடுத்துருக்கோம். நம்ம கிராஸ் ஃப்ளோட் குடுத்துருக்கனால நமக்கு டெசிமல் வரும். ரீசெட் பண்ணிக்கிறோம். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர்ல நம்ம ஏதோ ஒரு நம்பர் குடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம 3 அப்படின்னு குடுக்குறோம். மாடுலஸ் வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்குன்னா, 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியா அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம ரீசெட் பட்டன குடுத்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பாராமீட்டர் அப்படிங்கிறத ஒண்ணு செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆர்குமென்ட்ட பாராமீட்டருக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கால்குலேஷன் அப்படிங்கிற ஃபங்ஷன கால் பண்றப்போ நம்ம இந்த பிளஸ் அப்படிங்கிற இந்த ஆர்குமென்ட் ஸ்ட்ரிங்க நாம எங்க குடுக்குறோம் அப்படின்னா, இந்த பாராமீட்டருக்கு குடுக்குறோம். ஓகேங்களா? பாராமீட்டருக்கு குடுத்தோம்னா, இந்த பாராமீட்டர என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்க நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சோ நம்ம வாங்குன இந்த பாராமீட்டருக்கு ஓகேங்களா? இந்த பாராமீட்டருக்கு என்னென்ன அசைன் பண்ணியிருக்கோம் நம்ம? என்னென்ன அசைன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல? பிளஸ் அப்படின்னு தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ அதுவும் இதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேலைய பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ பிளஸ்க்கு மைனஸ், மல்டிப்ளை, டிவிஷன், பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டைப் இந்த வேல்யூ ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் இது. சரிங்களா? சோ அந்த அடிஷன் வேலை நடக்கிறது, மல்டிப்ளிகே டிவிஷன் இந்த நெகட்டிவ் நடக்கிறது, இந்த சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் நடக்கிறதெல்லாம் இந்த இடத்துல மட்டும் தான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம இந்த எதுக்காக இந்த பாராமீட்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் நம்மளா கிரியேட் பண்ணோம். இந்த ஆர்குமென்ட்ல பிளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பல் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம புரோகிராமர் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. இந்த பிளஸ் அப்படிங்கிறது குடுக்கறதுனால ஒண்ணும் யூஸ்ஃபுல்லாலாம் கிடையாது. நம்மளுக்கு இந்த கண்டிஷனுக்காக நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ நம்ம இந்த இடத்துல பிளஸ் தான் குடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இந்த இடத்துல அப்படின்னு கூட குடுக்கலாம். அப்படின்னு கூட குடுக்கலாம். அ ஆட்ங்கிறது குடுத்துட்டு, இந்த இடத்துல போய் அப்படின்னு மாத்தி விட்டுறலாம். ஓகேங்களா? அந்த ஆட்ங்கிற டெக்ஸ்ட். அப்ப இதுவும் மேட்ச் ஆனா மட்டும் போதும் நம்மளுக்கு. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த பிளஸ்ங்கிற சிம்பல யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்படி குடுத்தாலும் நம்மளுக்கு அந்த வேலை நடக்கும். இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, இப்ப ஆட் பண்றேன் பாருங்க. 2 இங்கேயும் 2 குடுத்துட்டு ஆட் குடுக்குறோம். நம்மளுக்கு 4 அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த வேலை நடந்துருச்சு. பிளஸ் தான் குடுக்கணுமா? இந்த மைனஸ் தான் குடுக்கணுமான்னா, இந்த பிளஸ், மைனஸ், மல்டிப்ளை எல்லாம் நான் அந்த வேலைகள பண்ணல. எந்த வேலைகள பண்ணல? அடிஷன், சப்ட்ராக்ஷன் வேலைகள பண்ணல. ஓகேங்களா? சோ அது வந்து கண்டிஷனுக்காகவும், ஒரு புரோகிராமர் வந்து அடுத்த வாட்டி இந்த கோட பார்க்கிறப்போ, அது வந்து சிம்பல் வந்து ஆடுக்காக ஒரு குடுத்துருக்காங்க. இது வந்து அப்படிங்கிறதுனால இது ரிலேட்டடா நம்ம குடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அது எப்படியும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? சோ நம்ம பிளஸ்ஸே குடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷன குடுக்குற செக் பண்றதுக்காக மட்டும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வேலைய பண்ணணும். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த பாராமீட்டரா பாராமீட்டர்ல ஆர்குமென்ட்ட வந்து இங்க சென்ட் பண்ணியிருக்கோம். பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. சோ சிம்பிளான லாஜிக் தான் இது. ஓகேங்களா? சோ ஒரு பிகினரா நம்ம வந்து ஒரு பாராமீட்டர பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆர்குமென்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மினியா ஒரு கால்குலேட்டர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இந்த லெவல் கால்குலேட்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? கத்துக்கிற லெவலுக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு அட்வான்ஸ் லெவல் கால்குலேட்டர் எப்படி கிரியேட் பண்றாங்க அவங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரியல் டைம் மாரி ஒரு மினி கால்குலேட்டர். ஓகேங்களா? அது எப்படி இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தாலும். ஓகேங்களா? ஓகே. சோ இதுக்கே டிசைன் பண்ணீங்கன்னா, இன்னமும் நம்மளுக்கு அந்த கால்குலேட்டர் எஃபெக்ட் கிடைக்கும்.
ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ஒரு இடத்துல இருக்கட்டும். இப்படியே இந்த இடத்துல இருக்கணும். கால்குலேட்டர் டாட் HTML அப்படின்னே இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே. சரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பேஜ் பொறுத்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நியூவா ஒரு கால்குலேட்டர் பேஜ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? மினி கால் டாட் HTML அப்படின்னு வச்சுக்கலாம். மினி கால்குலேட்டர். அதுதான் மினி கால்க் டாட் HTML அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜுக்கு நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? இந்த பேஜ்ல போயிட்டு, இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஆ HTML அதுக்கு உண்டான பேசிக்கான என்னென்ன இருக்கணுமோ அத நம்ம இங்க போட்டுறலாம். ஓகேங்களா? நம்ம இப்ப பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 9 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால அங்க போட்டுக்கிட்டேன் நானு. அதுவும் தெரியணும்ங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம கால்குலேட்டர் பேஜ் பார்க்கலாம். ஓகேங்களா? மினி கால்க் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் கால்குலேட்டர் இங்க இருக்குது. ஓகேங்களா? கால்குலேட்டர் பேஜ் இங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது அ ஜா ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 9 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்னது நம்ம இப்ப பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ டைட்டில் மினி கால்க் இதெல்லாம் உள்ளேயே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சென்டர்ல இங்க போட்டுக்கலாம். பாடியில வந்து H1 அப்படிங்கிறதுல மினி கால்குலேட்டர் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு மினி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்க் இந்த வேலைகள பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி இந்த கால்குலேட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அ இதுல ம் எப்படி ஒர்க் ஆகுது? என்னென்ன பண்ணணும்? என்னென்ன பேசிக்கா வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு மெயினான டிவிஷன் எடுத்துக்கலாமா? அந்த டிவிஷனுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துரலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸோ இத இத எடுத்து விட்டுறலாம். இப்ப வந்து இது பாருங்க இங்க ஒரு டிவிஷன் எடுத்துக்கலாம். அந்த டிவிஷன் டேக் தான் நம்மளுக்கு மெயினா இருக்க போகுது. சரிங்களா? அந்த பாடிக்குள்ளார நம்ம அத மெயினா பண்ணிக்கலாம். இதோட கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுல H1 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ டைட்டில் வந்து மினி அ கால்குலேட்டர் கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சிம்பிளா வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு பிகினருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மினி கால்குலேட்டர் அப்டின்னா, இந்த கால்குலேட்டர் டிவிஷனுக்குள்ளார நம்ம இங்க போடணும். ஓகேவா? இங்க நான் வந்து இங்க இருக்கு. மினி கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் அப்டின்னு ஒரு டைட்டில் இருக்கு. ஓகே. ஆ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டிவிஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சாரி. ஸோ டீப் அப்டின்னு ஒரு டிவிஷன் டேக் வரும். அதுக்குள்ளார ஓகேங்களா? நம்ம இதுக்கான கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோ அப்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ஆர்டரா பண்ண போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இதுல வந்து ஆ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பட்டன் காட்டணும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து எப்படி ஆர்டர் இருக்க போகுது அப்படின்னா, ஆம் அ 1, 2, 3, 4 அப்படின்னு நம்பர்லாம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, ஆ நான் இந்த இடத்துல ஒரு கமெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளியர் அப்படின்னு இருக்கணும். ஒரு கமெண்ட் போட்டுறேன். ஸோ கிளியர் அப்படின்னு இருக்கணும். ஃபர்ஸ்ட் கீழ வரணும். போடுறேன். சொல்லி பாருங்க. கிளியர் கிளியர் பண்றது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லாஸ்ட் ஐட்டம் மட்டும் நம்ம டெலீட் பண்றது. ஓகேங்களா? இன்டூ அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு அ என்ன பண்ணிக்கலாம்? ஒரு மாடுலஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பல், டிவிஷன் அப்படிங்கிற ஒரு சிம்பல் இருக்கணும். ஸோ 4 ரோ தான். ஓகேங்களா? ஸோ 4 காலம் தான். ஓகேங்களா? 4 காலம் மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் கீழ வந்து 7, 8 அப்புறம் 9 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழ உங்களுக்கு மல்டிப்ளை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4, 5, 6 சாரி 4, 5, 6 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் சிம்பல். ஓகேங்களா? அடுத்தது வந்து 1, 2, 3 1, 2, 3 இந்த ஆர்டர்ல இருக்கணும். அடுத்தது வந்து இங்க வந்து என்ன வரும் நம்மளுக்கு பிளஸ் அப்படிங்கிற ஆப்பரேட்டர். ஓகேங்களா? லாஸ்ட்ல 0 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டெசிமல் வைக்கிறதுக்கு 1 ஓகேங்களா? அப்புறம் வந்து
ஈக்குவல்ங்கிறது நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல் குடுக்குறோம்? நம்மளுக்கு ஃபைனலா ரிசல்ட்ட பார்க்கறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர்ல நம்மளுடைய கால்குலேட்டர் இருக்கு. ஓகேங்களா? நம்ம அத ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இத எடுத்து விட்டுறலாம். இந்த கமெண்ட்டும் வேண்டியது இல்ல. ஸோ இந்த ஆர்டர்ல நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரோல நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம பார்த்த மாதிரியே ஆ இந்த டிவிஷனுக்குள்ளார ஒரு ஒரு பெட்டியா ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் 1, அடுத்த ரோ மட்டும் 1 இப்படி ரோ நம்ம கிரியேட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அம் என்ன பண்ணலாம்னா, ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பட்டன். எல்லாத்துலயும் பட்டன் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இதுல நம்மளுக்கு எத்தன பட்டன் வேணும்? 1, 2, 3, 4 பட்டன் வேணும். ஓகேங்களா? ஸோ 4 பட்டன்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்க போகுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, சி அப்படிங்கிற ஒரு கேன்சல் பண்ண கிளியர் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? கிளியர். சி அப்படின்னு வச்சு சிம்பிளா. அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ் அதான் ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொன்னா லாஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொன்னையும் நம்ம எக்ஸ் முடிச்சு டெலீட் பண்ணிட்டு வரப்போறோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து நம்மளுக்கு அடுத்தது என்ன வந்துச்சு நம்மளுக்கு மாடுலஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் டிவிஷன். ஸோ இதுக்கு கீழ 1 பை 1 அப்படின்னு நம்ம ரிவர்ஸ்ல கூட போடலாம். ஓகேங்களா? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த போட்டுட்டேன். ஓகேங்களா? போட்டுட்டு நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎக்ஸ் மாடுலஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஷன் இந்த மாரி கிடைச்சுச்சு. நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாரி அலைன்மென்ட் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இதே மாதிரி ஆ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்னொரு ரோ ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ம். ஓகேங்களா? இது எல்லாமே கால்குலேட்டர் அப்படிங்கிற டிவிஷனுக்குள்ள இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ரோல நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து 7 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்புறம் 9 அப்புறம் நம்மளுக்கு என்ன சிம்பல் இருக்குன்னா, மல்டிப்ளை அப்படிங்கிற சிம்பல் இருக்கும். ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஆ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம் இங்க. ஸோ இந்த மாரி நம்மளுக்கு இன்னும் 2 காப்பி வேணும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, ஆ 7, 8, 9க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 4, 5, 6 ஓகேங்களா? அப்புறம் நெகட்டிவ் ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் அப்புறம் சப்ட்ராக்ஷன் குடுத்துருக்கோம். அந்த மாரி ஆர்டர்ல தான் நம்ம பண்ணது ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல பிளஸ் அப்படிங்கிறத கீழ இருந்து பார்த்தோனே நம்மளுக்கு பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற மாரி ஈக்குவல்டிக்கு பக்கத்துல வச்சுக்கணும் பிளஸ் ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஈஸியா நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுல இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். அதுல வந்து தான் நம்மளுக்கு லாஸ்ட் ரோ இருக்க போகுது. இல்ல லாஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். அப்புறம் ஒரு டாட் இருக்கணும். அப்புறம் வந்து ஃபைனலா ரிசல்ட் பார்க்கறதுக்கு ஈக்குவல் டூ சிம்பல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த பிளஸ் லாஸ்ட்ல இருக்கிற 4 பட்டன்ல ஒரு பட்டன் வந்து நம்ம டெலீட் பண்ணி விட்டுறலாம். நீங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு கால்குலேட்டர் ரெடி. ஓகேங்களா? இந்த மாரி ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி. இத அப்படியே சென்டர்ல கொண்டு வருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிஎஸ்எஸ் ஸ்டைலுக்கு போலாம். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் ஸ்டைலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிறலாம் இங்க. ஓகேங்களா? சிஎஸ்எஸ் ஸ்டைல் எழுதணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பெருசா போகும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஆம் லிங்க் அப்படிங்கிறதுல மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அத வந்து இணைச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் சீட்டிங் இருக்குல்ல, நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. ஓகேங்களா? இதோட இணைச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது இங்கேயே அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். வேற இது வச்சிருந்தா அங்கேயே போய் அந்த நேம் வச்சிருந்தா நமக்கு அங்கேயே அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். அதனால அங்க நான் கமெண்ட் பண்ணி விட்டேன். ஸோ இங்க மட்டும் நம்ம இந்த மினி கால்க் டாட் எச்டிஎம்எல் அப்படிங்கிற பேஜ்ல மை ஸ்டைல் டாட் சிஎஸ் அப்படிங்கிறத நம்ம லிங்க் பண்ணி விட்டுறோம். லிங்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டைல இங்க எழுத போறோம். ஓகேங்களா? எங்க இந்த பேஜ்ல, செப்பரேட் பேஜ்ல. பெருசா வருங்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ணிக்கிட்டோம். ஓகே. இப்போ நம்ம எதுக்கு ஸ்டைல் எழுதலாம் ஃபர்ஸ்ட்? நம்மளுடைய எல்லாத்தையும் சென்டர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம அதுக்கு நம்ம பாடி எடுத்துக்கலாம். பாடி. அதுல நம்மளுக்கு டிஸ்ப்ளே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படி குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இதனோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 100 விஹெச் சென்டர்ல காட்டணும் அப்படிங்கிறது நம்ம இப்படி குடுத்துருக்கேன். 100 வெர்டிகல் ஹைட்ன்னு குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சென்டர். ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ரீசெட் பண்ணோம்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சென்டர். ஓகேங்களா? ரீசெட் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. இத வந்து இப்போ ஸ்டைல் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ அ நம்ம எதுக்கு ஸ்டைல் எழுதலாம்? நம்மளுடைய இந்த கால்குலேட்டர். ஓகேங்களா? இந்த கால்குலேட்டர் நம்ம பேர் வச்சிருக்கிறது கரெக்ட்டா அங்க இருக்கிறத போட்டுக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கு எரர் காட்டும்.
ஸோ அது வந்து கிளாஸ் நேம். டாட் வச்சு நம்ம போட்டுக்கிட்டோம். கிளாஸ் நேம். ஸோ இதனுடைய ஆ நம்மளுக்கு என்ன அப்ளை ஆகணும் இந்த இடத்துல? இந்த பாடி விட்டுறலாம். கால்குலேட்டர் இதனுடைய பார்டர் செட் பண்ணிக்கலாமா நம்மள? இல்ல இதனோட விட்த் செட் பண்ணலாம். கால்குலேட்டரோட விட்த் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இத செக் பண்ணி பார்த்தோம்னா, இந்த கீழ வந்துருச்சு. ஓகேங்களா? அது கொஞ்சம் கீழ வந்துச்சு. அதனால நான் என்ன பண்றேன்னா, ஒரு 400 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இது ஃபுல்லா ஒரே லைன்ல இருக்கு. ஸோ இதுல இதனுடைய ஆ என்ன பண்ணலாம்? ஹைட் ஓகேங்களா? ஹைட் வந்து அதையும் நம்ம 400 பிக்சல் அப்படின்னு வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்திருக்குதுன்ட்டு. ஓகேங்களா? இந்த மாரி வேற இடத்துல அலைன்மென்ட் ஆயிருக்கு. ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இதுக்கான ஒரு பார்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ பார்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த பார்டர் செட் பண்ணோம்னா நம்மளுக்கு அது தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்க போயிட்டு சேவ் பண்ணிட்டு இங்க குடுக்குறோம். ஓகேங்களா? இது இப்படி இருக்கு. ஓகே. ம். இப்போ இதனுடைய பேக்கிரவுண்ட் கலர் சாரி. ஸோ இதனுடைய பேக்கிரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேஷ் 333 அப்படி குடுத்துடலாம். ஒரு கலர் குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து இந்த மாரி ஒரு லைட் கலரா ஏதோ ஒரு கலர் குடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லைட் ப்ரவுன் மாரி இருக்கும். ஸோ அதனோட பேக்கிரவுண்ட். ஸோ அதாங்க அப்ளை ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி பேக்கிரவுண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த கால்குலேட்டர்ல டெக்ஸ்ட்டோட கலர் என்னவா இருக்கணும்? அத வந்து ஒயிட்ன்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? இல்லைன்னா ஒயிட்டே குடுத்துரலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு மினி கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு இங்க டிஸ்ப்ளே காட்டுது. ஓகே. ஸோ இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, இதனுடைய பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் காமனா வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, 20 பிக்சல் அப்படின்னு குடுத்துர்றோம். குடுத்துட்டு நம்ம பார்த்துரலாம். இந்த மாரி பேடிங் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? உள்ளார கொஞ்சம் கேப் வர மாரி தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதனுடைய பார்டர் ஆ ரேடியஸ் வந்து ஒரு 15 பிக்சல் குடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? 15 பிக்சல் குடுத்துட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு கர்வ் ஷேப் மாரி கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ வித்த வந்து நம்ம இன்னமும் கூட கம்மி பண்ணலாம். எங்க 370 அப்படி கம்மி பண்ணோம்னா, இன்னும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெய்ட்டான ஒரு இந்த மாரி தெரியுது. ஓகேங்களா? ஓகே. அ இப்போ நம்ம கால்குலேட்டருக்கான வேலைகள பண்ணி முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்தது நம்மளுடைய ம் எதுக்கு பண்ணணும்? ஆ நம்மளுடைய டிஸ்ப்ளே ஓகேங்களா? நம்மளுடைய டிஸ்ப்ளே அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய பட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்கிட்ட என்ன இருக்கு இந்த இடத்துல, நம்மகிட்ட பட்டன் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன நம்ம பேடிங் பண்ணணும். சரிங்களா? பேடிங் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே. பட்டன் டைரக்ட்டா போட்டுட்டோம். சரிங்களா? டைரக்ட்டா போட்டுட்டு, பட்டனுக்குள்ளார இருக்கிறது வந்து பட்டனுடைய விட்த் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்குன்னு செட் பண்ணிடலாமா? விட்த் வந்து ஒரு 50 பிக்சல் வைக்கலாம். ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க போயிட்டு அ ரெஃப்ரெஷ் பண்றோம். பட்டனோட விட்த் வந்து 50 பிக்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பட்டனுடைய ஹைட் வந்து நம்ம ஒரு 40 பிக்சல் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? 40 பிக்சல் வச்சுட்டு, இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ இந்த மாரி நம்மளுக்கு ஆயிடும். ஓகேங்களா? இன்னமும் கொஞ்சம் நம்ம பெருசா இருக்கிறனால பேக்கிரவுண்டு, நம்ம இன்கிரீஸ் பண்ணி பார்த்துரலாம். ஓகேங்களா? அ இதுல இதையும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா 60 பட்டனுடைய விட்த்தும் வந்து நம்ம 60யா மாத்துறோம். ஓகேங்களா? ஸோ மாத்திட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுக்கான ஆ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுக்குறோம்னா, ஒவ்வொன்னுக்கும் ஈச் மார்ஜின் ஒரு 1 பிக்சல் குடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இந்த மாரி ஓகேங்களா? நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3யா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செப்பரேட்டா கிடைச்சிருச்சு. ஓகே. ஃபைன். இப்போ ஆ இந்த பட்டன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்னுக்கும் நம்ம 50 அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல 50, 55 இந்த மாரி இந்த ரேஞ்சுல வச்சுக்கலாமா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? நம்பர் தெரியுது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே. ம்.
ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதனுடைய ஒவ்வொன்னுக்கும் நம்ம அங்க போறப்போ நம்மளுக்கு என்னவா மாறணும்? கர்சர் வந்து பாயிண்டரா மாற மாரி வச்சுக்கணும். கர்சர், பாயிண்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றப்போ, இந்த கர்சர் வந்து நம்மளுக்கு அங்க போறப்போ மட்டும் அத கிளிக் பண்ற மாரி பாயிண்டரா மாறிடும். சரிங்களா? வேணா நீங்க ஹோவர் பண்ணா பேக்கிரவுண்ட் கலர்லாம் சேஞ்ச் ஆகுற மாரி கூட நீங்க வச்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது ஆ இதனுடைய ஃபாண்ட் சைஸ மாத்தலாமா? ஃபாண்ட் சைஸ் வந்து நான் வந்து ஒரு 16 பிக்சல் வச்சுக்கிறேன். 16 பிக்சல் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. ஸோ இது வந்து 20யா மாத்தேன். ஓகேங்களா? 20யா மாத்தனோம்னா, இன்னமும் நம்மளுக்கு ஃபாண்ட் இந்த மாரி தெரியும். ஓகேங்களா? இதுல வந்து ஃபாண்ட் வெயிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 700 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து போல்டா தெரியுது. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. ஸோ நம்ம ஒரு கால்குலேட்டர வந்துட்டு இது பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அ நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து கால்குலேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டிஸ்ப்ளேவ காட்டணும். அவுட்புட்ட காட்டணும். சரிங்களா? அவுட்புட்ட காட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் வேணும். சரிங்களா? எங்க இந்த டைட்டிலுக்கு கீழ நம்ம அவுட்புட் காட்டப் போறோம். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிறோம். ஆக்ஷன் எடுத்து விட்டுறலாம். ஓகே. ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா, லேபிள். லேபிள்ல வந்து நம்ம லேபிள் குடுத்துட்டு இருந்தோம்னா, இன்னும் பெருசா தெரியும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா, டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுக்கு பதிலா ஆ இன்புட் டைப் ஓகேங்களா? டைப் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் தான். ஓகேங்களா? நம்ம அங்க இடத்துல ஸ்ட்ரிங்கா தான் காட்டப் போறோம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. கால்குலேஷன் தான் நம்மளுக்கு வேற மாரி நடக்கும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு நேம் வந்து டிஸ்ப்ளே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஐடியும் வந்து பாத்தீங்கன்னா, டிஸ்ப்ளே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆ இப்போ நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அங்க போய் பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி தெரியுது. சோ இந்த இடத்துல இப்படி இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இப்போ டிஸ்ப்ளே வந்து கொஞ்சம் பெருசா தெரியணும். ஓகேங்களா? அப்போ நம்ம டிஸ்ப்ளேக்கு ஸ்டைல் எழுதுறோம். ஓகேங்களா? இப்ப டிஸ்ப்ளேக்கு ஸ்டைல் எழுதுறோம் நம்ம. இங்க போயிட்டு பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளே நம்ம என்ன வச்சிருக்கோம் இந்த இடத்துல? ஒரு ஐடி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஐடி கிரியேட் பண்ணா ஹேஷ்ங்கிற சிம்பல் யூஸ் பண்ணலாம். ஹேஷ் டிஸ்ப்ளே அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ வந்து இந்த டிஸ்ப்ளேவோட விட்த் வந்து எவ்வளவு இருக்கணும் நம்மளுக்கு? அப்படிங்கிறத செட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? இது வந்து 100% வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் விட்த் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஃபுல் விட்த் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் ஆ இதனுடைய ஹைட் செட் பண்ணலாம். ஹைட் வந்து ஒரு 40 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 40 வச்சுட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு ஹைட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ம் ஹைட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 50யா வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வைடாவே கிடைச்சிருக்கு. கொஞ்சம் பெருசாவே இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இதனுடைய ஆ ஃபாண்ட் சைஸ் இதுக்கு வேற ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 24 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு இங்க கிடைக்கிற டெக்ஸ்ட் ஓகேங்களா? இங்க குடுக்குற இன்புட்டோட டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுக்கு டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெருசா இருக்கணும். 24 வச்சிருக்கேன் நான். ஓகேங்களா? அதுவே போதுமானதா இருக்கு. ஸோ தெரியுது. ஓகே. ஸோ இதனுடைய ஆ டெக்ஸ்ட் அலைன் ஓகேங்களா? டெக்ஸ்ட் அலைன் வந்து நம்மளுக்கு ரைட் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் அலைன் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் சைடுல தான் எடுக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்றது இந்த இடத்துல இருந்து காட்டிட்டு வந்துட்டுருக்கும். நம்ம ஆட் பண்ற இந்த இடத்துல தான் இங்க பிளஸ். இப்ப 9 அப்படின்னு பிரஸ் பண்றேன். 9 இன்டூ டிவிஷன் அப்படி குடுக்குறேன் அப்படின்னா, அந்த அந்த இடத்துல இருந்து காட்டிட்டு இருக்கும். அதுதான் அதனுடைய விஷயம். ஓகேங்களா? ஓகே. ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து ரைட் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? அ வேற எதுவும் இல்ல. இப்போ இதுக்கான பேடிங் வேணும்னா குடுக்கலாம். பேடிங் குடுக்கறதுனா குடுக்கலாம். இல்லைன்னா நீங்க விட்டுறனா விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் இன்னமும் கொஞ்சம் அதிகமா வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? மார்ஜின் பாட்டம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேப் தெரியுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது இன்னமும் வெளியில போகுது. ஓகேங்களா? ஓவர்ஃப்ளோ நம்ம ஹைட் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணி வைக்கிற மாரி பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம தேவையில்ல. கர்சர் ஹைட்ட மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 430 பிக்சல் வச்சோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுலலாம் அலைன்மென்ட் எல்லாம் நெறைய பண்ணணும். பண்ணணும்னா மேல இருக்கிற கேப்பே கீழ வந்து நம்ம மெயின்டெயின் பண்ற மாரி ஃப்ளெக்ஸ்லயே யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ தூரம்லாம் வேணாம். நம்ம ஸ்கிரிப்ட்ட மட்டும் பார்க்கலாம். கான்சன்ட்ரேட் அதுல பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கால்குலேட்டர வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு உண்டான அ அவுட்புட்ட நம்ம பார்க்கணும். ஓகேங்களா?
ஓகே. ஸோ இங்க நம்மளுக்கு தெரியறது வந்து, நம்மளுக்கு அந்த நம்பரா இருக்க போகுது. நம்பர் வந்து இப்படி தெரிய போகுது. ஓகேங்களா? ஸோ நம்பருக்கும் நீங்க வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து நீங்க போல்ட் குடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டோட சைஸையும் இன்னும் பெருசு பண்றதுன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஸ்டைல் எழுதிட்டே போலாம். என்னென்ன அட்ராக்டிவா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போலாம். ஓகேங்களா? ஸோ அது அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே. ஓகே. இப்ப நம்ம எங்க வர்றோம்னா, நம்மளுடைய ஸ்கிரிப்ட் பேஜ்க்கு வந்துர்றோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸ்கிரிப்ட் டேக் டேக்குள்ளார போய்க்கிறோம். இந்த ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளார தான் எல்லா வேலைகளும் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம டிஸ்ப்ளேல அத காட்டப் போறோம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டிஸ்ப்ளே ஐடிய நம்ம தூக்கி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ ஐடி ஸ்கிரிப்ட்ல என்ன போடுறோம்? லெட் டிஸ்ப்ளே அப்படின்னு வச்சுக்கணும். மை டிஸ்ப்ளேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மை டிஸ்ப்ளே. அந்த டிஸ்ப்ளேக்கு இந்த டிஸ்ப்ளே ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டிஸ்ப்ளேக்கும், நம்ம இங்க குடுத்திருக்கிற இந்த டிஸ்ப்ளே கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பேர் வேற மாரி பேர் வைக்கிறோம். ஓகேங்களா? மை டிஸ்ப்ளே அப்படின்னு ஒரு பிகினரா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிறோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடி நேம் என்ன வச்சிருக்கிறோம் டிஸ்ப்ளேக்கு இங்க நம்ம ஐடி டிஸ்ப்ளேன்னு வச்சிருக்கோம். இன்புட் டைப்புக்கு டிஸ்ப்ளேன்னு வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ் குடுத்து நான் டிஸ்ப்ளே அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்போ அந்த டிஸ்ப்ளேவ நம்ம அங்க காட்டப் போறோம். அத நம்ம யூஸ் பண்றதுக்காக இத எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ ஒவ்வொன்னுக்கும் நம்ம அந்த பேர் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஃபங்ஷன் கால் பண்ண போறோம்? ஓகேங்களா? பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். சி அப்படின்னு மட்டும் குடுத்துருக்கோம். அப்போ ஆன் கிளிக் பண்றப்போ சரி ஆன் கிளிக் ஆன் கிளிக் அப்படிங்கிற ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட்ட யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சி. அப்போ சிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃபங்ஷன் கால் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளா கிரியேட் பண்ற ஃபங்ஷன் நேம் தான். என்ன ஃபங்ஷனு? கிளியர். எத கிளியர் பண்ண போறோம்? டிஸ்ப்ளேவ. டிஸ்ப்ளே. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அ நம்ம இந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபங்ஷன் நேம் நம்ம எப்படி வச்சிருக்கோம் பாருங்களேன். இந்த அப்பர் கேமல் கேஸ், லோவர் கேமல் கேஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அத இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். கிளியர் டிஸ்ப்ளே அப்படிங்கிறது நம்ம பேர் வைக்கிறதுக்கு இந்த மாரிலாம் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம சின்னதாவும், அப்புறம் வந்து 2வது இது பெருசாவும் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாரிலாம் யூஸ் பண்ணலாம். அப்பர் கேமல் கேஸ், லோவர் கேமல் கேஸ் இதெல்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கிறப்போ இனிஷியலா நம்ம இருக்கிற ஸ்டார்ட்டிங் செஷன்ல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிக்கு கிளியர் டிஸ்ப்ளே அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு பேர். இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெலீட் பண்ணிட்டே இருக்க போறோம். ஓகேங்களா? இந்த இன்டூ எக்ஸ் அப்படிங்கிற இந்த லெட்டர வச்சு இன்டூ பண்ணிட்டே இருக்க இன்டூ குடுத்தோம்னா நம்மளுக்கு டெலீட் ஆயிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இங்க என்ன ஃபங்ஷன் நம்ம கால் பண்ண போறோம்னா, ஆ டெலீட் இஎல்இடி டெலீட் என்னது நம்ம எதுல எடிட் பண்ண போறோம்னா, லாஸ்ட்டா இருக்கிறத டெலீட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப லாஸ்ட்டா இருக்கிறத டெலீட் பண்றோம்னா, இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம இந்த இடத்துல பாருங்களேன், இங்க போயிட்டு 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். இப்ப நம்ம அ டெலீட் பண்றோம். நம்ம 6 டெலீட் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஓகேங்களா? அப்ப நம்ம அ கீபோர்ட யூஸ் பண்ணாம இந்த எக்ஸ கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 6 அப்படிங்கிற லெட்டர் நம்பர் வந்து போயிறணும். நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5 தான் இருக்கணும். இப்ப நான் கீபோர்ட்ல வந்து பேக் ஸ்பேஸ் குடுக்குறேன். நம்மளுக்கு வந்து 6 போயிருச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி அ இந்த எக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணா, இப்போ 5 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு டெலீட் ஆயிரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, டெலீட் லாஸ்ட் அப்படின்னு ஒரு நம்மளா கிரியேட் பண்ற ஒரு ஃபங்ஷன் நேம். ஓகேங்களா? ஃபங்ஷன் நேம் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த மாடுலஸ் ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட். அதுல ஆ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆ மாடுலஸ் வேலையோ பண்ண போறோம். ஓகேங்களா? மாடுலஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? இப்ப மாடுலஸ் அப்படிங்கிறது நடக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல டிவிஷன் அப்படிங்கிறது நடக்கணும். ஆ அடுத்தது இப்படியே நடந்துட்டே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆ இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எத அங்க பண்ண போறோம் அப்படிங்கிறத காட்டணும். ஓகேங்களா? அத தான் நான் சொல்றேன் பாருங்களேன். என்ன பண்றோம்னா, அ இப்போ இந்த மாடுலஸ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? எப்படி யூஸ் பண்ண போறோம் அந்த இடத்துல? இங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த மாடுலஸ கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா 1, 2, 3 அப்படின்னு குடுத்துட்டு நம்பர் வந்து நான் இங்க குடுப்பேன். 1, 2, 3ன்னு கிளிக் பண்ண உடனேயும் இங்க டிஸ்ப்ளே வந்துரும். ஓகேங்களா? டிஸ்ப்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாடுலஸ கிளிக் பண்ண உடனேயும் அந்த சிம்பல் இந்த இடத்துல காட்டணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த மாரி வரணும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா?
எங்க ஆட் பண்ண போறோம்? ஆன் கிளிக் பண்ணா அந்த ஃபங்ஷன் நேம் அதுக்கு ரிலேட்டடா வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்சர்ட் பண்ண போறோம். ஆட் பண்ண போறோமோ ஆட் பண்ணணும்னா நம்ம அடிஷன் பண்ற மாரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அது ஆயிரும். ஓகேங்களா? அதனால இன்சர்ட் இன்சர்ட் டூ டிஸ்ப்ளே அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபங்ஷன் நேம் பெருசா இருக்கு. ஓகேங்களா? பரவால்ல. இன்சர்ட் டூ டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம குடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போ எத இன்சர்ட் பண்ண போறீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபங்ஷன் கால் பண்றோம். ஓகேங்களா? அந்த ஃபங்ஷன் கால் இன்சர்ட் டூ டிஸ்ப்ளேன்னு ஒரு ஃபங்ஷன் கால் பண்றப்போ, ஆ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பாராமீட்டர் ஆர்குமென்ட்ட நம்ம குடுத்து வாங்க போறோம். ஓகேங்களா? சோ அது எப்படிங்கிறத நம்ம பாத்துரலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஆன் கிளிக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு ஆ ஸ்லாஷ் அதே இன்சர்ட் டூ டிஸ்ப்ளே எதுன்னா, இதுதான் நம்ம அங்க யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ நம்ம அப்படியே இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ எல்லாத்துலயும் நம்ம இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஆட் பண்ண போறோம். ஸ்லாஷ் அப்படிங்கிறத ஆட் பண்ண இன்சர்ட் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணி காட்ட போறோம் அந்த இடத்துல. இப்போ நான் என்ன என்ன சொல்ல வரேன்னா, அ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1, 2, 3 அப்படின்னு நான் கிளிக் பண்ணிருவேன். அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 1, 2, 3 அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த சிம்பல குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிம்பல. அப்ப நான் இன்சர்ட் பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நான் இத கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு இந்த சிம்பல் வந்து இந்த இடத்துல இன்சர்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதுதான் நம்ம திருப்பியும் நம்ம என்ன பண்றோம்னா 2, 3, 4 நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பர குடுத்து, நான் வந்து ஆ சாரி. இந்த இடத்துல நம்பர் குடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆடோ, டெலீட்டோ ஏதோ ஒண்ணு பண்ண போறோம். ஓகேங்களா? சாரி டிவிஷனோ ஏதாவது ஒண்ணு பண்ண போறேன். அப்போ நம்ம ஒவ்வொன்னையும் இன்சர்ட் தான் பண்றோம். இந்த 1 அப்படிங்கிறது நான் கிளிக் பண்றப்போ இங்க இன்சர்ட் ஆகணும். 2 அப்படிங்கிறது இன்சர்ட் ஆகணும். 3 அப்படிங்கிறது இன்சர்ட் ஆகணும். ஒவ்வொன்னும் இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? கிளியர் அப்படிங்கிறப்போ கிளியர்க்கு வந்து வேற மாரி குடுத்தோம். மல்டிப்ளைக்கு வேற மாரி குடுத்தோம். சாரி லாஸ்ட் டெலீட் பண்றதுக்கு வேற மாரி குடுத்தோம். இப்போ இந்த சிம்பல் எல்லாம் இந்த மாடுலஸ், டிவிஷன், மல்டிப்ளை, மைனஸ், பிளஸ், 1, 2, 3, 0, டாட், 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்சர்ட் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணா தானே நம்ம ஆப்பரேஷன் பண்ணி பார்க்க முடியும். அப்ப இந்த ஈக்குவல்ட்டுக்கு நம்ம ஒரு வேலை பண்ண போறோம். அப்ப இது இன்சர்ட் பண்றதுக்கு மட்டும் நம்ம காமனா எல்லாத்தையும் ஒரே மாதிரி குடுத்துக்கிறோம். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? அப்போ அப்ப 7, 8, 9யும் நம்ம இன்சர்ட் தானே பண்ண போறோம். மல்டிப்ளையும் நம்ம இன்சர்ட் தானே பண்ண போறோம். அப்போ அத அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஃபங்ஷனையும் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 1, 2, 3 பிளஸ்ஸயும் நம்ம இது எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிட்டோம். அப்போ அதையும் அங்கேயே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம 0வ இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ நான் அதுக்கு மட்டும் போட்டுட்டேன். அப்போ டாட்ட வந்து நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ அந்த புளோட்டிங் அதாவது டெசிமல் வேல்யூ ஏதாவது வந்ததுன்னா நம்ம ஆப்பரேஷன் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபைனலா நம்மளுக்கு ஈக்குவல் டூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த பட்டன் இருக்கு. அந்த பட்டன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, கால்குலேஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட்ல ஆ என்ன பண்ண போறோம்னா, கால்குலேட் லேட் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்ஷன போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? அப்ப ஈக்குவல் டூ பட்டன கிளிக் பண்ணா தான் நம்ம இன்சர்ட் பண்ண ஒவ்வொரு நம்பரையும் அது எடுத்து கால்குலேட் பண்ணி குடுத்து போடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எங்க காட்ட போறோம்னா டிஸ்ப்ளேல. அதுக்காக தான் இந்த டிஸ்ப்ளே எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு ஃபங்ஷனையும் நம்ம எழுதினா போதும். கிளியர் பண்ணுனா, கிளியர்ங்கிற டிஸ்ப்ளே அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, என்ன நடக்கணும்? சோ டெலீட் லாஸ்ட் அப்படின்னு குடுத்தா என்ன நடக்கணும்? இன்சர்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு குடுத்தா எப்படி ஆட் ஆகணும்? அந்த சிம்பல் அங்க எப்படி ஆட் ஆகணும்? அப்படிங்கிறத நம்ம எழுதினா மட்டும் போதும். சிம்பிளான வேலை. வேலை முடிஞ்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொன்னையும் ஆட் பண்ண போறோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம இங்க குடுத்திருக்கிறத பத்தி பண்ணிடலாம். கிளியர் டிஸ்ப்ளே. நம்ம அந்த இடத்துல எந்த டெக்ஸ்ட் இருந்தாலும், இந்த சிங்கிற பட்டன கிளிக் பண்ண உடனே இங்க இருக்கிறது எல்லாமே அழிஞ்சிரும். அது எம்ப்டியா மாறிடும். அதுதான் அதனுடைய சிங்கிற லாஜிக். அத ஃபர்ஸ்ட் பண்ணிடலாமா நம்ம? ஆ என்ன பண்ணலாம்? இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்ஷன் எழுதலாம். ரிலேட் டிஸ்ப்ளே மை டிஸ்ப்ளே அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா, குளோபலா யூஸ் பண்ணியிருக்கோம். அத நல்லா பாத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கமெண்ட் பண்ண போறேன். கிளியர் டிஸ்ப்ளே. அதுக்கான வேலைகள இங்க பார்க்க போறோம். கமெண்ட்ல போட்டிருக்கேன். இப்ப ஃபங்ஷன் ஸ்கோப் யூஸ் பண்றோம். ஃபங்ஷன் என்ன பேரு?
என்ன ஃபங்ஷனோட பேர் என்னது இங்க நம்ம வச்சிருக்கோம். கிளியர் டிஸ்ப்ளே அப்படிங்கிறது தான் ஃபங்ஷனோட பேர். இல்ல அத அப்படியே காப்பி பண்ணி இங்க போடுறோம். கிளியர் டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்ஷன். இப்போ நம்ம கிளியர் பண்றப்போ நம்மளுக்கு என்ன நடக்கணும்? இந்த மை டிஸ்ப்ளேல எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த இன்புட் ஏரியால எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப இன்புட் ஏரியாவ தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? இதுதான் நம்மளுக்கு இன்புட் ஏரியா ஐடி. நம்ம வச்சிருக்கோம் இன்புட் டைப் டெக்ஸ்ட். அத எடுத்துட்டு வந்து ஒரு வேரியபிள் நேம் மை டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அ அத நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ மை டிஸ்ப்ளே டாட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன குடுக்குறது அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வேல்யூ குடுக்க போறோம். ஓகேங்களா? அத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இங்க இப்போ ம் டாட் வேல்யூ ஓகேங்களா? மை டிஸ்ப்ளேல ஒரு வேல்யூ இருக்கு. இன்புட் டைப்ல ஒரு வேல்யூ இருக்குமா? ஓகேங்களா? ஈக்குவல் டூ என்னது? டபுள் கோட்ஸ் அவ்வளவுதான். சரிங்களா? வேற எதுவுமே இல்ல. மை டிஸ்ப்ளே அதாவது மை டிஸ்ப்ளேங்கிறது டாக்குமெண்ட் டாட் கெட் அவுட் பை டிஸ்ப்ளே ஓகேங்களா? அப்போ இன்புட் டைப் டிஸ்ப்ளே அதுல வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்து நீ என்ன பண்ணி விட்டுரு? கிளியர் பண்ணி விட்டுரு. எம்ப்டி ஸ்ட்ரிங் குடுத்து வச்சிருக்கோம் நம்ம. இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கீபோர்ட்ல ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறேன். நம்பர் குடுக்குறேன். ஏதோ ஒண்ணு குடுத்துட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, சி அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த ஃபங்ஷன் கால் ஆயிடுச்சு. சரிங்களா? ஃபங்ஷன் கால் ஆன உடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த வேல்யூவ எம்ப்டி பண்ணி விட்டுருச்சு. ஓகேங்களா? இந்த எம்ப்டில நான் என்ன பண்றேன்னா, ஹலோ அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அந்த ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ, நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஒரு நம்பர் குடுக்குறேன். நான் ஏதாவது ஒரு நம்பர் குடுத்து வச்சுட்டேன். இப்போ கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு இத ரெஃப்ரெஷ் பண்ணலையா? ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ டைப் பண்ணி வைக்கிறேன். சி அப்படி குடுக்குறேன். கிளியர் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஹலோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து இடத்துல ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம இங்க குடுத்து வச்சது. அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? எம்ப்டியா குடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? எம்ப்டியா குடுத்து வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு என்ன ஆயிடுது? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இங்க வந்து நம்பர் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பரோ, டெக்ஸ்ட்டோ ஆட் பண்ணி விட்டுட்டு, சி அப்படின்னு குடுத்தோனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? கிளியர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கிளியர் பண்றது. ஓகேங்களா? வேலை முடிஞ்சுச்சுங்களா? ஓகேவா? கிளியர் பண்ணிட்டோம். சோ அது ஓகே. இப்ப அடுத்தது என்னது அப்படின்னா, இந்த நான் வந்து ஒரு நம்பர் இந்த டெக்ஸ்ட்ல குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அ இப்போ நம்மளுக்கு இந்த லாஸ்ட் இருக்கிற 6 வந்து போகணும். அப்ப நான் இந்த இன்டூ பட்டன ஒரு வாட்டி கிளிக் பண்ண உடனேயும் 6 மட்டும் நம்மளுக்கு போகணும். அதுக்கு ஆன வேலைகள நம்ம இங்க பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கான வேலைகள் எப்படி பார்க்கிறது? இங்க பாருங்க. அப்போ இந்த இன்டூ பட்டனுக்கு நேரா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெலீட் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணி ஒரு அ நம்மளா ஒரு ஃபங்ஷன் நேம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அத வந்து நான் இங்க செப்பரேட்டா எழுதுறேன். ஓகேங்களா? சோ இத வந்து கமெண்ட் என்ன பண்றோம்னா, டெலீட் லாஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபங்ஷனா எழுதப் போறோம். ஓகேங்களா? சோ இது ஃபங்ஷன் நேம் போட்டுக்கிறோம். நம்ம அந்த ஃபங்ஷன் நேம இங்க இருந்து நம்ம செட் பண்ணி வச்ச மாரியே அந்த ஃபங்ஷன் நேம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்ட மட்டும் நீ டெலீட் பண்ணி விடு. அப்போ நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். ஓகேங்களா? சோ அப்ப டிஸ்ப்ளேல இருந்து ஒண்ண டெலீட் பண்ணணும். லாஸ்ட்ட மட்டும் டெலீட் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் எழுதுறேன் பாருங்க இந்த இடத்துல. என்னது? மை டிஸ்ப்ளே. இந்த இன்புட் டைப் எடுத்துக்கோ. அதுல டாட் வேல்யூ. அதுல ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? அதுல ஒரு ஏதோ ஒரு நம்பர் இருக்க போகுது. அதுல நீ எத டெலீட் பண்ற அப்படின்னா, இங்க பாருங்க. மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ ஈக்குவல் டூ ஆ எத பண்ற அப்படின்னா, என்ன டிஸ்ப்ளே பண்ணி காட்டப் போற அப்படின்னா, மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ டாட் என்ன பண்றீங்கன்னா, ஸ்லைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இந்த ஸ்லைஸ் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? ஸ்லைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸ்லைஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல இருக்கிறத நம்ம டெலீட் பண்றதுக்கான வேலைகள அந்த ஸ்லைஸ் தான் பண்ணுது. ஓகேங்களா? அது எப்படி அந்த ஸ்லைஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது புரியும். ஓகேங்களா? ஆ இப்போ இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கேரக்டர மட்டும் டெலீட் பண்ணணும். அதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ம் இப்போ அ ஸ்லைஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அது வந்து ஸ்ட்ரிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் எது பார்க்கல அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இங்க கமெண்ட்ல போடுறேன். ஸ்ட்ரிங் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அரே மெத்தட் ஓகேங்களா?
ஸ்ட்ரிங் மெத்தட்ல ஒரு நெறைய டைப் இருக்கு. ஓகேங்களா? நெறைய டைப் இருக்கு. கன்டினியூஸா ஒரு சில வேலைகள்லாம் ஸ்ட்ரிங் மெத்தட வச்சு நம்ம பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்குது. அதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு செப்பரேட்டான ஒண்ண மட்டும் பிரிச்சு எடுக்கணும் அப்டின்னா, அந்த ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்றோம். இல்ல அரே மெத்தட் யூஸ் பண்ணணும். எப்டின்னா எக்ஸாம்பிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா, டெஸ்ட் அட் gmail.com அப்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாஸ்ட்ல இந்த இமெயிலுடைய ஃபார்மேட் இப்படித்தான் இருக்கணும். Gmail அப்புறம் டாட் இருக்கணும். அப்புறம் COM இருக்கணும். இல்லன்னா CO அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி இந்த மாரி ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் குடுக்க முடியும். ஓகேங்களா? ஒரு இன்புட் டைப்புக்கு. அத வந்து நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட வச்சு நம்ம வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப லாஸ்ட்ல வந்து எனக்கு இவ்ளோ லெட்டர்ஸ் தள்ளி எனக்கு டாட் சிம்பல் இருக்கணும். அ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் Gmail அப்படிங்கிறது இந்த லெட்டர்ஸ் இந்த 5 லெட்டர் 4 லெட்டர் இந்த 5 லெட்டரையும் தள்ளி எனக்கு அப்படிங்கிறது இருக்கணும். இல்லன்னா அந்த இமெயில் ஐடி அந்த இன்புட் டைப்பே வந்து வேலிடா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்க முடியும். அது எல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட் வச்சு தான் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்படி கொண்டு வர்ற மெத்தட்ல ஒண்ணு தான் இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். நெறைய மெத்தட் இருக்குது. அந்த செஷன் வர்றப்போ ஸ்ட்ரிங் மெத்தட் செஷன் ஜாவாஸ்கிரிப்ட்ல வர்றப்போ நம்ம அத பத்தி டீட்டெயிலா என்ன பண்ணுது ஒவ்வொன்னும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன டெலீட் ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து வேல்யூ என்ன குடுக்கணும்னா 0, -1 அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகே. 0 அப்படிங்கிறது என்னது இதுல அப்படின்னா, ஸ்டார்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் இண்டெக்ஸ் 0 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ -1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் கேரக்டருக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகணும். அதுதான் அதனுடைய வேலை. ஓகேங்களா? சோ இத மட்டும் நம்ம குடுத்தா போதும் நம்மளுக்கு லாஸ்ட் லெட்டர் வந்து லாஸ்ட் நம்பர் வந்து டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அ இத வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கமெண்ட்ல போட்டு காட்டுறேன். என்ன நடந்திருக்குது அப்டின்னா, இங்க வந்து பாருங்களேன். மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன? இப்ப மை டிஸ்ப்ளேல நம்ம ஒரு நம்பர் ஷோ பண்ணி காட்ட போறோம். என்னது? நம்மளுக்கு ஒரு நம்பர் காட்டும். என்னது 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ டாட் SLICE ஸ்லைஸ் ஆஃப் 0, -1 அப்படின்னு இருக்கு. இதுதான் அ இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து நீ எத ஸ்லைஸ் அவுட் பண்ணு அப்படின்னா, நான் இத கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு 1, 2, 3 அப்போ அ ஸ்டார்ட் வேல்யூ இதுல லாஸ்ட் கேரக்டர் -1 அப்படிங்கிறத நீ ஸ்லைஸ் பண்ணி விட்டுரு. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் கேரக்டர் 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. டிஸ்ப்ளேல இருக்கிற வேல்யூ எடுத்துக்க. டிஸ்ப்ளேல இருக்கிற வேல்யூ என்னது? மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ அத எடுத்துக்க. 1, 2, 3, 4 நான் குடுத்திருக்கிறேன். அதுல நீ என்ன பண்றன்னா, ஸ்லைஸ் பண்ணிடு. ஸ்லைஸ்னாவே நம்மளுக்கு அதனோட அர்த்தம் புரிஞ்சிரும். என்னது? கட் பண்ணிடு. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் கேரக்டர நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அ எகைன் வந்து நம்ம எத அசைன் பண்றோம்? கடைசியா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த வேல்யூவ காட்டிடு. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ டிஸ்ப்ளே டாட் வேல்யூல நம்மளுக்கு என்ன இருக்கும்? நம்மளுக்கு 1, 2, 3 அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஓகேங்களா? சோ நம்ம இங்க செக் பண்ணிடலாமா? நம்மளுக்கு இது நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இவ்வளவுதான் அந்த ஸ்லைஸ் அப்படிங்கிறது. சோ இந்த ஸ்லைஸ் ஸ்ட்ரிங் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 0ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, -1ங்கிறது லாஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட் வர்றப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட்ல அப்ளை பண்ணி நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஈஸியா புரிஞ்சிரும். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரிங் மெத்தட் அப்படிங்கிறது என்னங்கிறத ஸ்லைஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய செக்ஷனுக்கு போயிட்டு இங்க நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்றோம். 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம குடுத்திருக்கிறோம். இப்ப நான் வந்து இன்டூ பட்டன கிளிக் பண்றேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 அப்படிங்கிறது டெலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப 3 அப்புறம் 2 அப்படிங்கிறது 1ங்கிறது நம்மளுக்கு டெலிட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் கேரக்டர் அதாவது லாஸ்ட் நம்பர டெலீட் பண்றதுக்கு உண்டான ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு மெத்தட். இந்த மாரி நெறைய நம்பர் இருக்கு. சோ நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து பாத்தீங்கன்னா குறைச்சுக்கிட்டே வரும். சரிங்களா? இந்த பட்டன கிளிக் பண்றது மூலியமா நம்மளுக்கு ஒவ்வொன்னு நான் கிளிக் பண்றது தெரியுதுங்களா? சோ கிளியர் அப்படின்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமா கிளியர் ஆயிரும். அவ்வளவுதான். இதுக்கான ஃபங்ஷன் நம்ம இங்க எழுதி முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஓகே. பார்க்கலாம். அடுத்தது என்னது நம்மளுக்கு இதுல என்ன இருக்கு? நம்ம கிளியர் குடுத்துட்டோம். டெலிட் திஸ் லாஸ்ட்
குடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுல ம் அ என்னது அடுத்தது இன்சர்ட் டூ டிஸ்ப்ளே. நம்ம இந்த மாடுலஸ், டிவிஷன் அப்படின்னுலாம் இருக்குங்கல்ல. அது அப்புறம் நம்பர் 7, 8, 9 எதோட எது ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஆட் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்பர் எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த மாடுலஸ் கிளிக் பண்ணா இங்க வரும். டிவிஷன் பண்ணா இங்க வரும். 7, 8, 9 நம்பர் ஏதாவது நம்ம கிளிக் பண்ணா, அது இங்க வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஃபங்ஷன் தான் எல்லாத்துக்கும் காமனா நம்ம குடுத்து வச்சிருக்கோம். இன்சர்ட் டூ டிஸ்ப்ளே அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்சர்ட் டூ டிஸ்ப்ளேவ நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஒரு ஃபங்ஷன் எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒவ்வொன்னையும் இன்சர்ட் பண்றது. நம்ம என்ன பண்றோம்னா, அ இன்சர்ட் நம்பர் நம்பர்ஸ் அண்ட் சிம்பல்ஸ் ஓகேங்களா? அண்ட் ஆப்பரேட்டர்ஸ் ஓகேங்களா? ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இத ஆட் பண்றதுக்கு நம்மளுக்கு அங்க குடுத்தது ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணலாம் அது. ஸோ அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஃபங்ஷன் அதுல என்னது நம்ம எத ஆட் பண்ண போறோம்? இந்த இன்சர்ட் டூ டிஸ்ப்ளே அப்படிங்கிறத ஒரு ஃபங்ஷன் நேம் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த இன்சர்ட் டூ டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுல இப்போ அ நம்ம எத ஆட் பண்ணணும்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? நம்மளுக்கு இந்த மாடுலஸ் சிம்பல் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாடுலஸ் சிம்பல் இருந்துச்சு அப்படின்னா, மாடுலஸ் சிம்பல நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபங்ஷன் ஆ இப்போ நம்மளுக்கு அதுக்கு எப்படி எழுதுறோம் நம்ம இந்த இடத்துல அப்படின்னு பாருங்க இந்த இடத்துல. ம். என்னது நம்மளுக்கு இந்த இடத்துல மை டிஸ்ப்ளே. இந்த டிஸ்ப்ளேல தான் நம்ம ஆட் பண்ண போறோம். மை டிஸ்ப்ளே எம் விட்டோமா மை டிஸ்ப்ளே அ டாட் வேல்யூ ஓகேங்களா? மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ ஓகேங்களா? ஆ அதுல பிளஸ் ஈக்குவல் டூ நம்ம என்ன பண்ண போறோம்னா வேல்யூ ஓகேங்களா? சரி இப்படி குடுத்துட்டா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க. இன்சர்ட் டூ டிஸ்ப்ளே அப்படின்னு குடுத்துட்டோம்னா, இப்ப இதுல மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ அதுல வந்து பிளஸ் ஈக்குவல் டூ என்ன ஆட் ஆகணும்? வேல்யூ ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப வேல்யூ எப்படி ஆட் ஆகுதுன்னு இங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆட் ஆகும்? இந்த பெர்சன்டேஜ் சிம்பல் தானே ஆட் ஆகணும். ஃபர்ஸ்ட் இத கிளிக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இங்க ஆட் ஆகுதா? இல்ல. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகல. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இங்க வந்து இப்போ எல்லாத்துலயுமே அந்த நம்பர நம்ம இங்க யூஸ் பண்ணிறணும். ஓகேங்களா? அதாவது ஆர்குமென்ட்டா நம்ம சென்ட் பண்ணிறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆர்குமென்ட்டா சென்ட் பண்றதுக்கு இங்க பாருங்களேன் என்ன பண்றோம் அப்படின்னா, ம் இதுல அ ஆர்குமென்ட்டா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அ ஒரு வேலை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. ஸோ ஆர்குமென்ட் பார்க்கறதுக்கு இப்போ அ நம்ம இந்த ஆப்பரேட்டர் அப்படியே யூஸ் பண்றோம். ஓகேங்களா? எப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்ல மாடுலஸ் குடுத்துரலாம். இல்ல குடுத்துட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து இங்க ஆர்குமென்ட்டா நம்ம சென்ட் பண்றோம். ஓகேங்களா? இன்சர்ட் டூ டிஸ்ப்ளே இன்சர்ட் பண்ணு. சோ இங்க இந்த வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆ பாராமீட்டர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பெர்சன்டேஜ் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிற இந்த சிம்பல் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இன்சர்ட் டூ டிஸ்ப்ளே இந்த பெர்சன்டேஜ் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இது வந்து எங்க ஆட் ஆகுது அப்படின்னா, பாராமீட்டரா வந்து இங்க வரும். ஓகேங்களா? இங்க வந்துட்டு நம்மளுக்கு இந்த வேல்யூல நம்மளுக்கு ஆட் ஆயிரும். அதான் இந்த இடத்துல நடக்குது. ஓகேங்களா? இப்போ மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ பிளஸ் ஈக்குவல் டூ என்னது நம்மளுக்கு இந்த வேல்யூ. மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூல எத நம்ம அசைன் பண்றோம்னு பாருங்களேன். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் பிளஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்றோம். ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க நம்ம இத கிளிக் பண்றப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இப்ப கிளிக் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது பெர்சன்டேஜ் ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு வாட்டி பண்றேன். நம்மளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் அப்படியே ஆட் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளியர் குடுத்துரலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு அங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் இல்ல. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அன்டிஃபைன்ட் அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணலன்னா, அதுக்கு வேல்யூ நம்ம செட் பண்ணல. நம்ம ஃபங்ஷன மட்டும் தான் எழுதியிருக்கோம். ஆனா அதுக்கான
ஆர்குமென்ட் நம்ம இங்க குடுக்கல. இல்லைங்களா? ஸோ இந்த ஆர்குமென்ட் என்னது? நம்மளுக்கு எப்பவும் போல அந்த அங்க என்ன இருக்கோ அத அப்படியே குடுத்தா போதும். ஓகேங்களா? சிங்கிள் கோட்ஸ் குடுத்துட்டு, இந்த இடத்துல 7 குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 8 ஸோ இந்த இடத்துல வந்து சிங்கிள் கோட்ஸ்ல 9 ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார் இது வந்து 4 இது வந்து 5 இது வந்து 6 இது வந்து மைனஸ் அப்படின்னு குடுத்துர்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து 1 அப்புறம் 2 அப்புறம் 3 அப்புறம் வந்து பிளஸ் ஆப்பரேட்டர். ஓகேங்களா? ஸோ பிளஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 0 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாட் அப்புறம் லாஸ்ட்ல கால்குலேட் அப்படிங்கிறது நம்ம வேற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். கால்குலேஷன் பண்றது. ஓகேங்களா? இப்ப குடுத்துட்டு நம்ம ஆட் பண்றத இந்த வேலைய அதாவது இன்சர்ட் பண்றது இந்த வேலைய இந்த ஃபங்ஷன் மட்டும் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளா. இங்க பாருங்க. என்ன பண்றோம்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். பெர்சன்டேஜ், ஸ்லாஷ் 9, 8, 7, 4, 5, 6 மைனஸ், மல்டிப்ளை, பிளஸ், 3, 2, 1, 0 டாட். அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, ஆட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஆட் பண்ற அதாவது இன்சர்ட் பண்ற வேலையெல்லாம் பாத்துட்டோம். இதுக்குள்ளார டிஸ்ப்ளேல இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இன்சர்ட் பண்றது இந்த ஃபங்ஷன் மூலியமா தான் நடக்குது. ஓகேங்களா? அவ்வளவுதான். எப்படின்னு பாருங்க. நம்ம அத கிளிக் பண்ணுனா, நம்மளுக்கு அந்த வந்து அப்படியே ஆட் ஆகும். ஓகேங்களா? மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூல பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு என்ன அர்த்தம் நம்மளுக்கு? இங்க வந்து பாத்தீங்கன்னா, என்ன வரும்னா, மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குது. அப்ப நான் வந்து என்ன ஒரு பிளஸ் ஈக்குவல் டுன்னு குடுத்தா என்ன நடந்திருக்கும்? மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ பிளஸ் என்ன வரும்? வேல்யூ அப்படின்னு வருமா? நம்மளுக்கு. அதுதான் நடந்திருக்கு. இப்போ நான் வந்து என்ன என்ன கிளிக் பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து 7 அப்படின்னு ஒரு நம்பர் கிளிக் பண்றேன். இப்போ ஆ நம்ம 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல 7 அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நடந்திருக்குது? இப்போ மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ பிளஸ் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த இடத்துல ஆட் ஆயிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நான் வந்து யூசர் வந்து என்ன கிளிக் பண்றாங்க அப்படின்னா, 7 அப்படின்னு கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் டோ டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஃபங்ஷன் கால் ஆயிருச்சு. ஃபங்ஷன் கால் ஆன உடனேயும் நம்மளுக்கு என்ன நடந்திருக்குது? அந்த வேல்யூ அப்படிங்கிற இந்த பாராமீட்டருக்கு அந்த 7ங்கிற ஆர்குமென்ட் வேல்யூ 7 வந்து அசைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ளை ஆயிருக்கு. அப்போ 7 நம்மளுக்கு என்னது? வேல்யூ வந்து பாராமீட்டரா வந்து அப்ளை ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து இன்சைட் ஃபங்ஷன் வந்து என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு? வேல்யூ வந்து ஈக்குவல் டூ இந்த இடத்துல வந்து கமெண்ட்ல போடுறோம் பாருங்களேன். வேல்யூ ஈக்குவல் டூ நம்மளுக்கு என்னென்ன ஆயிருக்கும்? 7 அப்படின்னு சொல்லி அசைன் ஆயிருக்கும். எப்படி? அதுவும் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகேங்களா? 7 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கா வந்து நம்மளுக்கு அசைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ அ நம்ம என்ன பண்றோம்? ஆ டிஸ்ப்ளே டாட் வேல்யூ பிளஸ் ஈக்குவல் டூ ஆ வேல்யூ அப்படின்னு குடுத்துருக்கோம். அப்ப என்ன நடந்திருக்கும் பாருங்களேன் இந்த இடத்துல. நம்மளுக்கு டிஸ்ப்ளே டாட் டூ வேல்யூ டிஸ்ப்ளே வந்து ஆ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு நம்பர வச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அது ஆட் ஆகும். இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அம் அந்த ப்ராசஸ் வந்து அ அடுத்ததா நடக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்களேன். நான் வந்து அந்த நம்பர கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து 7ங்கிற ஒரு நம்பர கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ச இப்போ ம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அது வந்து 7 அப்படின்னு அசைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் மறுபடியும் இன்னொரு நம்பர் ஒண்ணு கிளிக் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, இன்னொரு நம்பர் ஒண்ணு கிளிக் பண்றேன். இப்போ இன்னொரு நம்பர் கிளிக் பண்றப்போ, ஆல்ரெடி இருக்கிற நம்பர் கூட ஆ இது வந்து என்ன ஆயிருக்கும்? இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கும்? 7 அப்படின்னு இருந்திருக்கு. நான் வந்து இன்னொரு ஃபங்ஷன கால் பண்றேன். எத கால் பண்றேன் அப்படின்னா, இந்த 8 அப்படிங்கிறத வந்து கால் பண்றேன். அப்போ இப்போ நம்மளுக்கு கரண்ட்டா நம்ம வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? இது வந்து 8ஆ இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி வந்து என்னவா இருக்கும்? மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ அப்படிங்கிறதுல வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு? இப்போ 7 இருக்கும். ஆல்ரெடி ஓகேங்களா? ஸோ பிளஸ் குடுத்து, ஆ நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல பிளஸ்ங்கிறது கன்கேட்னேட் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்கும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு ஆப்பரேட்டர் கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்கார்டினேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும்.
ஓகேங்களா? ஏ அடுத்த நம்பர் 7 டூ 7, 8 அப்படின்னு மாறி. இப்போ வந்து இந்த 2 இடத்துல அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 7, 8 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? 7, 8 அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. இப்படிதான் அவுட்புட் வந்திருக்கும். நம்மளுக்கு இந்த இடத்துல கிரியேட் பண்றது. அப்புறம் நம்ம 7 கிளிக் பண்ணிட்டு, அப்ப 8 கிளிக் பண்றப்போ, அப்படியே ஒவ்வொரு டைமும் அந்த லூப் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கு. அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த பிளஸ் அப்படிங்கிறது தான் பிளஸ் ஈக்குவல் டூ வேல்யூ அப்படிங்கிறது இந்த அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் தான் அந்த வேலையே பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளவுதான். இதுல வந்து ஆ இப்ப யூசர் வந்து மறுபடியும் இப்ப வந்து பிளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பல கிளிக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல. ஸோ அது வந்து அதோட ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூல ஆல்ரெடி என்ன இருக்கும் 7, 8 அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வேல்யூ நாம என்ன கால் பண்ணியிருக்கோம்? பிளஸ்ங்கிற ஆப்பரேட்டர வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். அப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல 7, 8 கூட நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்? பிளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பல் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் இல்ல. ஸோ இதுதான். ஸோ ஒவ்வொன்னும் கால் பண்றப்போ ப்ரீவியஸ் ஒன் மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ பிளஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு எடுத்துக்கோ. இப்ப மை டிஸ்ப்ளே டாட் ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூ என்னது? நம்மளுக்கு எம்ப்டியா இருந்தது. அதனால 7 மட்டும் இருந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொன்னு 8 கிளிக் பண்ணோம். அப்ப நம்மளுக்கு வேல்யூ வந்து இங்க 8 மாறுச்சு. இப்போ இப்போ ப்ரீவியஸா இருக்கிற வேல்யூ என்னது? 7. அப்போ 7 கூட சேர்ந்து இந்த 8, 7, 8 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் தான் நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, முக்கியமான அந்த கால்குலேஷனுக்கு உண்டான ஒரு வேலைகள நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ கால்குலேஷன் வந்து சிம்பிள் தான். ரொம்ப பெரிய கால்குலேஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா? சோ இத நம்ம டெலீட் பண்ணி விட்டுறலாம். கமெண்ட் வேணாம். ம். ஓகே. இப்போ நம்மளுக்கு இத முடிச்சுட்டோம். ஓகேங்களா? இன்சர்ட் பண்றது எப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஈக்குவல் டூ கிளிக் பண்ணா நம்மளுக்கு இந்த வேலை நடக்கணும். இல்லைங்களா? சோ அத நம்ம கிளியர் பண்றது இதெல்லாம் பண்ணி விட்டுட்டோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. ஆ ஓகே. இப்போ நம்ம இந்த ஈக்குவல் டூ கிளிக் பண்ணா நம்மளுக்கு இந்த ஆப்பரேஷன் நடக்கணும். ஓகேங்களா? பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம எதுல போடுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல கால்குலேஷன் ஃபார்மேட். ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் ஃபார்மேட்ட நம்ம இந்த இடத்துல கீழ போடுறோம் பாருங்க. என்னன்னு பார்த்துட்டு, இப்போ ஒரு ஃபங்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன்ல இது ஈக்குவல் டூ கிளிக் பண்ணா நம்மளுக்கு இந்த இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கால்குலேட்ன்னு ஆல்ரெடி ஒரு ஃபங்ஷன் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஈக்குவல் டூ. ஓகேங்களா? சோ இப்போ ஃபங்ஷன் கால்குலேட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி. இந்த ஃபங்ஷனுக்குள்ளார தான் நம்ம எல்லா ஆப்பரேஷனும் அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே நடக்க போகுது. ஓகேங்களா? ஓகே. சோ இதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுல அ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரிசல்ட்ட நம்ம பிரிண்ட் பார்த்துக்க போறோம். சரிங்களா? அ நம்மளுடைய அ என்னது டிஸ்ப்ளே டாட் வேல்யூ. அந்த டிஸ்ப்ளே டாட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம அங்க காட்டணும். ஓகேங்களா? நம்ம இப்ப டிஸ்ப்ளே டாட் வேல்யூ என்ன குடுக்குறேன்னா, 7 பிளஸ் 8 அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்போ டிஸ்ப்ளே டாட் வேல்யூல இப்ப என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் நம்மளுக்கு? ஸோ இந்த மை டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே டாட் வேல்யூ இதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு நமக்கு வந்து 7 பிளஸ் 8 அப்படிங்கிறது தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவும் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல அந்த டிஸ்ப்ளே டாட் வேல்யூவ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபங்ஷனுக்குள்ளார அ என்னன்னா ஃபைனல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபைனல் ஈக்குவல் டூ நம்ம என்ன பண்ணீங்கன்னா, டிஸ்ப்ளே டாட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? இங்க நம்மளுக்கு இந்த ஃபங்ஷன் மூலியமா நம்மளுக்கு கால் ஆயிட்டு கிடைக்கிற அந்த டிஸ்ப்ளேல நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த நம்பர அதாவது இந்த டிஸ்ப்ளேல ஃபைனலா என்ன இருக்குதோ, அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஃபைனல் அப்படிங்கிற ஒரு இடத்துல அ ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ அ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ம் இந்த வேல்யூ ஓகேங்களா? எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்போ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ம் ஆ இந்த ஃபங்ஷன் கால் ஆன உடனேயும் அத வந்து நடத்துற மாரி நம்ம பண்ணி விட்டுறலாம். இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணலாம்னா, ம் லெட் ரிசல்ட் ஈக்குவல் டூ அதுல வந்து நம்ம எத ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா,
இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு அப்டின்னா, எவாலுயேட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அ ஸோ இந்த எவாலுயேட் என்ன பண்ணுது அப்டின்னா, அ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ் ஸ்ட்ரிங்கா இருக்கிற கோட வந்து, அம் ஒரு அ ஜாவாஸ்கிரிப்ட் கோடா ஓகேங்களா? ஸோ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடா நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். அதாவது ரன் பண்ணிவிடும். ஸோ அதை வந்து அ மேத்தமேட்டிக்கல் ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க இப்போ 7+8 அப்படின்னு நம்ம இங்க குடுத்தோமா, நம்மளுக்கு 7+8ங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்கு? ஸ்ட்ரிங்கா தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது எப்படி நம்மளுக்கு நம்பரா கன்வெர்ட் ஆகி இங்க வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் இந்த ஈவிஏஎல் எவாலுயேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்ண சொல்றாங்க. இது ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஃபங்ஷன். இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த ஃபைனல் அப்படிங்கிறது இங்க போடுது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஸ்ட்ரிங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ரன் ஆகக்கூடிய, எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு அ கோடா மாத்தி விட்டுருது. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரிங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த எவாலுயேட் அப்படிங்கிறது பண்றது. ஆனா இது வந்து ஒரு சேஃபான மெத்தட் கிடையாதுங்கிறாங்க இந்த எவாலுயேட்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது யூஸ் பண்றது கொஞ்சம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இத வந்து இதுல நம்மளுக்கு இப்ப எப்படி இருக்கும்னா, இந்த ஃபைனல் அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு, இங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரிங்ன்னா 7 பிளஸ் 8 அப்படிங்கிறது ஒரு ஃபுல்லாவே ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இத வந்து இந்த எவாலுயேட்க்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி எவாலுயேட் அப்படிங்கிற ஃபங்ஷன நம்ம போடுறோம். இப்போ ஃபைனல் அப்படின்னு போட்டோனே, இதுக்குள்ளார என்ன இருக்கும் இப்ப நம்மளுக்கு இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவிஎல் எவாலுயேட் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்குள்ளார அந்த ஃபைனல் அப்படிங்கிறது. ஃபைனல் என்னது? அ 7 பிளஸ் 8 7 பிளஸ் 8 இப்படி காட்டு. ஓகேங்களா? ஸோ இப்படி காட்டுறத வந்து அது இந்த எவாலுயேட் அப்படிங்கிற ஃபங்ஷன் டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது? ஆ நம்ம குடுத்திருக்கிற இத வந்து அடிஷன் தான் பண்ணணும் அப்படின்னு இந்த பிளஸ் ஆப்பரேட்டர் வச்சு அது வந்து டிசைட் பண்ணி மேத்தமேட்டிக்கல் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த மெத்தட் வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வேற மாரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போதைக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவுட்புட் எவாலுயேட் வச்சு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்ப வச்சு நம்ம எவாலுயேட் வச்சுட்டோம். ஸோ இங்க போயிட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 7 பிளஸ் 8 அப்படின்னு குடுத்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் நம்ம குடுக்குறோம். ஈக்குவல் டூ குடுக்குறோம். ஓகேங்களா? ஈக்குவல் டூ குடுக்குறப்போ நம்ம என்ன ஆகணும் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த கால்குலேட் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கால்குலேட் அப்படின்னு ஓகேங்களா? இப்போ நம்ம இத இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அத பிரிண்ட் பண்ணி பார்க்கல. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல டிஸ்ப்ளே மட்டும் காட்டுனா போதும். ஓகேங்களா? ஸோ அத நம்ம வந்து ஆ இப்போ நம்ம டிஸ்ப்ளே டாட் வேல்யூல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டணும். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்ல ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இந்த மை டிஸ்ப்ளே டாட் வேல்யூ ஈக்குவல் டூ ரிசல்ட் ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு அங்க காட்டும். ஓகேங்களா? ஸோ அத மட்டும் நம்ம பண்ணா போதும். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். 7 பிளஸ் 8 ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிட்டு 15 அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாரி 7 இன்டூ 2 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி நம்மளுக்கு கிளியர் குடுக்கலையா? 7 இன்டூ 2 அப்படின்னு குடுத்துட்டு நம்ம குடுக்குறோம். நம்மளுக்கு 14 சொல்லி நம்மளுக்கு டிஸ்ப்ளே வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாரி நம்ம கிளியர் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொன்னுக்கும் கிளியர் குடுத்துட்டு ஸோ 3 0.5 இன்டூ 5 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம்னா, நம்ம வந்து 7.5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்ப்ளே காட்டுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இதுல அ இன்னமும் இதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் குடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? நம்ம இதுக்கு நெறைய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் குடுத்துக்கிட்டே வந்துக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேள நம்மளுக்கு இந்த இடத்துல அவங்க இங்க இருக்கிறத மட்டும் விட்டுட்டு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு லெட்டர் ஏதாவது குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஈக்குவல் டூ கிளிக் பண்ணோம்னா, நம்மளுக்கு அது வந்து எரர் காட்டணும். ஓகேங்களா? அந்த மாரிலாம் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இந்த கால்குலேட் ஃபங்ஷன கிளிக் பண்றப்போ, ஈக்குவல் டூ ஃபங்ஷன கிளிக் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே டாட் வேல்யூ ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். இஃப்ல வந்து என்ன போடுறோம்னா, கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் 3 ஈக்குவல் டூ 3 ஈக்குவல் டூ ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ ஓகேங்களா? ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ ஃபைனல்ல குடுக்குற அந்த டிஸ்ப்ளே வந்து அதாவது இன்புட் அது வந்து ஆ எம்ப்டியா இருந்தா ஓகேங்களா? எம்ப்டியா இருந்தா எம்ப்டியா தான் இருக்கணும். அதுதான் நம்மளோட லாஜிக் ஓகேங்களா?
இப்போ நம்ம வந்து 6 குடுத்து ஃபைனல். இதுல வந்து 3 ஈக்குவல் டு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? நல்லா இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ நம்ம இத குளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க குளோஸ் பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ இங்க நாம இத குளோஸ் பண்ணிக்கலாம். குளோஸ் பண்ணிட்டு, ஆ இப்போ இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இப்படி இருந்தால் அப்படின்னா, டிஸ்ப்ளே டாட் வேல்யூ அதுல நீ என்ன பிரிண்ட் பண்ணி விட்டுரு. டபுள் கோட்ஸ்ல எரர் அப்படின்னு சொல்லி காப்பிடு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஸோ இப்போ ஆ இதுக்கப்புறம் எரரா இருந்துச்சு அப்படின்னா, கீழ போயிட்டு அந்த எவாலுயேட்டர் நம்மளுக்கு நடக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அதுல பார்த்தோம்ல. நாம என்ன பண்ணோம்னா, ரிட்டர்ன் அப்படின்னு மட்டும் போட்டுட்டா போதும். அது இதோடயே ஸ்டாப் ஆயிரும். இது எரர் ஆயிடுச்சுன்னா இங்கேயே நின்றணும். அப்புறம் நம்மளுக்கு எங்கேயும் போக்கூடாது. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ நான் வந்து இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு எம்ப்டியா விட்டுட்டு, நம்ம ஈக்குவல கிளிக் பண்றோம். எரர் அப்படின்னு வருது. ஓகேங்களா? அவுட்புட் பார்க்கணும்னு ட்ரை பண்றோம். நம்மளுக்கு எரர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஆ வேற ஒண்ணு ஆட் பண்ணி விடலாம். வேற என்னது நம்மளுக்கு ஆ வேற ஏதாவது நாட்டு நம்பர் குடுத்தாங்க. இல்லன்னா அ வேற ஏதாவது ஒரு அ நம்பர் குடுத்துருக்காங்க. இல்ல டெக்ஸ்ட் குடுத்துருக்காங்க. நாம வேற ஏதாவது குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க ஆட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ண போறோம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஓகே. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நம்ம ஒரு அ ஒரு கால்குலேட்டர் வந்து பில்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். 1 பிளஸ் அ 2 மைனஸ் 6 அப்படின்னு குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட்டர் எப்படி ஆட் பண்றது, அத வந்து நம்ம எப்படி வந்து ஒண்ணொண்ணா எரேஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஆ ஸோ இதுல வந்து கால்குலேட்டர்ல வந்து நம்ம வந்து ஒரு பிகினர்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இல்ல. ஸோ இதுக்கு மேலயும் இன்னமும் இருக்கு. அட்வான்ஸ் சைன்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பிகினருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெயினான விஷயங்களே இங்க தான் நடக்குது. ஓகேங்களா? மத்தது எல்லாமே நம்ம சிஎஸ்எஸ் வச்சு ஈஸியா கிரியேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். நம்ம ஆட் பண்ணி விடுறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாரி ஆ இந்த கால்குலேட்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டா மறுபடியும் அந்த நம்பர் சாரி ஒரு டைம் வந்து நம்ம ஒரு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிட்டா மறுபடியும் வந்து யூஸ் பண்ண முடியாத மாரி பண்ணலாம். ஓகேங்களா. ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த பிளஸ் வந்து மல்டிப்ளேயர்லாம் மறுபடியும் ஆட் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அது வந்து ஆட் பண்ண முடியாத மாரி பண்ணலாம். ஓகேங்களா. இல்ல அப்டின்னா நம்ம ஆட் பண்ற மாரி கொண்டு வரணும் அப்டின்னா, ஆ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ என்ன ரூல் இப்போ பாருங்க நான் டிவிஷன் குடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் குடுக்குறேன். அப்புறம் மாடுலஸ் குடுக்குறேன். இந்த மாரி குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து போர்ட் மாஸ் ரூல் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை ஆகுற மாரி நம்ம வொர்க் பண்ணணும்னா, அத அப்படியே விட்டுறலாம். இல்லன்னா நம்ம அத வந்து பிளாக் பண்ற மாரி, அந்த ஆப்பரேட்டர்லாம் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ற மாரி நம்ம சிம்பிளான கால்குலேட்டர் வந்து போடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அது இல்லாம, அ இன்னமும் நெறைய வழிகள்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத வொர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது ஏதாவது மறுபடியும் ஏதாவது உங்களுக்கு இந்த கால்குலேட்டர்ல அட்வான்ஸ் ஏதாவது இருக்கணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த வீடியோவும் நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட்ல நெக்ஸ்ட் கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.